ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ப்ரோ, இப்போது வந்துட்டு ஆப்பிள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃபஸ்ட் என்ன ஞாபகம் வருது? ஆப்பிள்னால் அது ஒரு ஃப்ரூட்டு சாப்பிட்றது. அப்புறம் ஆப்பிள்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனு அது ஞாபகம் இருக்கும். ஐஃபோன், ஆப்பிள் மேக்கு. கரெக்டு. ஆப்பிள் டிவைஸ், ஆப்பிள் வாட்சஸ்ஸு. கரெக்டு. ஆப்பிள் வாட்சஸும் இப்போ ஸ்மார்ட் வாட்சஸ்லாம் ரொம்ப பூமாக இருக்குது. ஸ்மார்ட் வாட்சஸில் ஆப்பிள் இருக்குது. ஸோ வந்துட்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஆப்பிள் கம்பெனியை வந்துட்டு க்ரியேட் பண்ணவரை அவரோட ஸ்டோரி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, எக்ஸைட்டிங். ஸோ போயிடலாமா? உள்ளே போயிடலாமா? போயிடலாம். ஸோ வந்துட்டு இந்த ஆப்பிள் ஃபவுண்டர், ஒன் ஆஃப் த மெயின் ஃபவுண்டர் வந்துட்டு ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸோ இவர் வந்து February 24, 1955 சான் ஃப்ரான்சிஸ்கோ, கலிஃபோர்னியாவில் பிறக்கிறாரு. ஓகே. ஆக்சுவலாக வந்துட்டு இவரோட பர்த் பேரண்ட்ஸ் வந்துட்டு அன்மேரிடு. ஓகே. ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலேஜ் கிராஜுவேஷன் முன்னாடியே வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுனால அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணலை. ஸோ இவங்க வந்து அடாப்ஷனுக்காக ஜாப்ஸ் வந்துட்டு பேப்பரில் சைன் பண்ணுறாங்க. பட் வந்து ஒன் கண்டிஷன் இருக்குது. என்னென்னா, இப்போது இவங்க வந்து கிராஜுவேட் ஆகலை, பட் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸோட அடாப்டட் பேரண்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக கிராஜுவேட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்துட்டு ஸ்டீவ் ஜாப்ஸை வந்து படிக்க வைக்கணும், காலேஜ் படிக்க வைக்கணும். ஸோ இந்த ரெண்டு இதை வந்துட்டு அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து பால் ஜாப்ஸ் அண்ட் கிளாரா ஜாப்ஸ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு அடாப்ஷன் பேப்பரில் சைன் பண்ண வராங்க. ஓகே. பட் வந்து ரெண்டு பேருமே வந்து ஒருத்தவங்க வந்து ஹை ஸ்கூலே போகலை, இன்னொருத்தவங்க வந்து ஹை ஸ்கூலில் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ இது வந்து கடைசி டைமில் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸோட மதருக்கு வந்து தெரிய வருது. ஓகே. பயாலஜிக்கல் மதருக்கு வந்து தெரிய வருது. ஸோ வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே, பட் வந்து யூ ஹேவ் டு ப்ராமிஸ் மீ தட் ஜாப்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணணும் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அடாப்ஷன் பேப்பரில் சைன் பண்ணிடுறாங்க. ஓகே. ஸோ சைன் பண்ணதுக்கப்புறமா 1955 வந்துட்டு பிறக்கிறாரு. பட் வந்து இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்துட்டு ஒரு கேர்ள் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஓகே. ஸோ வந்துட்டு முதல் நாள் நைட்டு கால் பண்ணி இந்த மாதிரி வி ஹேவ் அன் அன்எக்ஸ்பெக்டட் பேபி பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா அவங்களும் ஓகே, ஆஃப்கோர்ஸ் வி ஆல்ரெடி எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ வந்துட்டு ஓகே, எங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஜாப்ஸ் பிறக்கிறாரு. ஓகே. ஸோ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்காக இருக்கார், அப்புறம் வந்து கார்பெண்டர், அந்த மாதிரி சும்மா சின்ன சின்ன வேலை தான் பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க 1961 வந்து மவுண்டன் வியூ, கலிஃபோர்னியா அப்படிங்கிறது மூவ் ஆகுறாங்க. ஸோ இது மவுண்டன் வியூனா என்னென்னா, இப்போது நம்ம சிலிக்கான் வேலின்னு சொல்கிறோம்ல, ஸோ அந்த பிளேஸ். ஓகே. ஸோ 1961 வந்துட்டு அந்த டைமில் வந்து அப்போ தான் டெக் பூம் ஆகுது. ஸோ நிறைய கண்டக்டர் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி நிறைய அங்கே வர ஆரம்பிக்குது. ஸோ வந்துட்டு இவர் வந்துட்டு ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட். ஸோ இவருக்கு வந்துட்டு ஸ்கூல் வந்து ரொம்ப போரிங்காக இருந்துச்சு அந்த டைமில். ஸோ வந்து நான் ஒரு பெரிய பிராங்க்ஸ்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்துட்டு பயங்கரமாக ப்ராங்க்ஸ் பண்ணுறது, மற்றவங்கள வந்துட்டு ஒம்பிழுக்கிறது, அந்த மாதிரி. ஸோ எந்த ஸ்டூடெண்ட்க்கெலாம் போர்டாக இருக்குமோ அவங்களாம் வந்து ட்ரபிளில் மாட்டிப்பாங்க ஸ்கூல் படிக்கும்போது. ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் பர்சன் தான் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ். பட் வந்து இவங்க டீச்சர் வந்துட்டு ஒரு உமன் டீச்சர் வந்து என்னென்னா, இவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் டேலண்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவனை படிக்க வைக்கிறதுக்காக இவனுக்கு போராக இருக்கக்கூடாது ஸ்கூலுன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்து, இதை நீ கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்த அப்படின்னா நான் உனக்கு $10 தரேன், $5 தரேன், அந்த மாதிரி சொல்லி இவனை இது பண்ணாங்க. ஸோ லேட்டர் வந்துட்டு ஜாப்ஸ் வந்து அவரோட பயோகிராஃபியில் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாட் பயோகிராஃபி, சம் இன்டர்வியூ. ஸோ அதில் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த டீச்சர் அவங்க அந்த மாதிரி ரிவார்ட் கொடுத்ததுனால தான் நான் ஒரு ரொம்ப வருஷத்தில் கற்றுக்க வேண்டியதை ஒரு 1 இயர்லேயே நான் லேர்ன் பண்ணேன். ஸோ லேர்னிங் வாஸ் வெரி ஃபன். அந்த டைமில் இருந்து எனக்கு வந்துட்டு லேர்னிங்னா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இவர் வந்துட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு பிரைட் சைல்டாக இருக்கிறதுனால இதை வந்து ஸ்கூல் அக்னாலேஜ் பண்ணிட்டு இவர் வந்து 2 இயர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போகலாம். இப்போ நீங்கள் 3rd கிரேடில் இருக்கீங்க அப்படின்னா
நீங்கள் வந்து ஒரு பிளஸ்டு சைல்டாக இருக்கீங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு 6th கிரேடு ஆர் 5th கிரேட் அந்த மாதிரி வந்துட்டு ஸ்கிப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்குறப்போ இவங்க லக்கிலி வந்து ஜாப்ஸோட பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்கலை. ஏன்னா வந்துட்டு அவனுக்கு ஏஜ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இப்போ வந்துட்டு ஸ்கிப் பண்ணால் அவனோட சைல்டுஹுட் வந்து பாதிக்கப்படும், அவனோட அந்த ஒரு பேர்டன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒத்துக்கலை. பட் ஆக்சுவலாக 5th கிரேட்லேருந்து 6th கிரேடுக்கு வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டாங்க. 4th கிரேட் முடிச்சதுக்கப்புறம் 5th கிரேடு வந்து ஸ்கிப் பண்ணிட்டு 6th கிரேடுக்கு வந்துட்டு இன்னொரு ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணாங்க. பட் அங்கே வந்து என்ன ஆனா அப்படின்னா அவனை நிறைய பேர் புள்ளி பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவன் வந்துட்டு அவங்க வீட்டில் கேட்டுட்டு எனக்கு வந்து இன்னொரு ஸ்கூலில் எனக்கு இது பண்ணணும், எனக்கு இது பண்ணி விடுங்க, என்னை சேர்த்து விடுங்க, இல்லைன்னா நான் ஸ்கூலே போக மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி அடம் பிடிச்சி வேற ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ண அவனை வந்துட்டு இது பண்ணாங்க, என்ரோல் பண்ணாங்க. ஸோ இதுக்காக வந்து அவங்க ஒரு வேற ஒரு நியூ ஹோம் வந்துட்டு வாங்குற மாதிரி போயிடுச்சு. ஸோ அந்த ஹவுஸ் தான் வந்து லேட்டராக வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஒரு ஐகானிக் ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆப்பிளோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த வீட்டோட கராஜில் தான் ஆப்பிள் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இவரோட ஃபஸ்ட்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து ஃபெர்னாண்டஸ் அப்படிங்கிறவர் கிரேட் 8ல். ஓகே. ஸோ ஃபெர்னாண்டஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஸ்டீவ் ஜாப்ஸை வந்து யாருமே வந்து கிளாஸில் யாருக்குமே பிடிக்காது, ஏன்னா இவனை வந்துட்டு ஒரு ஆடாக பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திங்க் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஃபெர்னாண்டஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்டீவ் ஜாப்ஸை வந்து ஸ்டீவ் வாஸ்னியாக் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஓகே. ஸோ ஸ்டீவ் வாஸ்னியாக் யார் அப்படின்னா அவன் வந்துட்டு ஸ்டீவ் வாஸ்னியாக் இல்லாமல் ஸ்டீவ் ஜாப்ஸ் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டு பேருக்கும் பில்ட் ஆக போகுது ஃபியூச்சரில். ஸோ இவன் வந்துட்டு எப்படின்னா இவரோட அப்பா வந்து நாசாவில் ஒர்க் பண்ணார். இவன் வந்து எப்பவுமே வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் மேலே இது மேலாம் ரொம்ப ஒரு பேஷனேட்டான ஒரு பர்சன். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி ரெண்டு பேரும் அப்புறம் ரெண்டு பேருக்கும் வந்து ரொம்ப ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகுறாங்க. ஸோ க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா ஜாப்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்கூல் படிக்கும்போது ஹியூலெட் பாக்கெட் ப்ரோக்ராமில் வந்துட்டு அவங்க ஸ்கூலில் இருந்து அந்த ஹெச்பி ஹியூலெட் பாக்கெட்னா ஹெச்பி கம்பெனி. ஓகே. ஸோ வந்துட்டு அங்கே வந்துட்டு அவர் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ வந்து அவனுக்கு வந்துட்டு அந்த எலக்ட்ரானிக்ஸ் மேலே எல்லாத்து மேலேயும் வந்துட்டு ரொம்ப ஒரு பேஷனேட்டான அவனுக்கு ஒரு சம்திங் ஸ்பார்க் ஆகுது. ஸோ அது மேலே ஒரு லவ் வருது எலக்ட்ரானிக்ஸ் மேலே. ஸோ வந்துட்டு ஒன் டைம் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்கூல் ப்ராஜெக்டுக்காக வில்லியம் ஹியூலெட்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து பிரசிடென்ட் அந்த டைமில். ஸோ அவரோட நேம் வந்துட்டு ஃபோன் புக்கில் பார்த்து அவருக்கு கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி என்னோடய ஸ்கூல் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து சம் பார்ட்ஸ் வந்து கிடைக்கல, ஸோ நீங்கள் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், உங்கள்கிட்ட கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஸோ அவருமே வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு. சிரிச்சுட்டு அவர் கூப்பிட்டு அந்த பார்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு தென் அகைன் ஒரு இன்டர்ன்ஷிப் சம்மர் இன்டர்ன்ஷிப்பும் கொடுத்துருக்காரு அவனுக்கு கம்பெனியில். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் வந்து சும்மா வெறும் அசம்பிளி லைனில் இந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு சும்மா இது பண்ணுறது தான். பட் அவனுக்கு அந்த டைமில் வந்து ஜாப்ஸ்க்கு வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அது ரொம்ப ஒரு மறக்க முடியாத மூமெண்ட்டாக இருந்திருக்கு. ஓகே ஓகே. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு 1970s வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஸ்மோக் ஹை ஆகுறாரு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து 2 டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை வந்து இது பண்ணுறாரு. லைக் ஒருத்தவங்க வந்துட்டு இந்த மாதிரி இன்ஜினியர்ஸ் நர்ட்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மேலே பேஷனேட்டாக உள்ளவங்க. ஸோ இன்னொரு குரூப் வந்துட்டு என்னென்னா ஹிப்பீஸ் அந்த மாதிரி. ஓகே. ஸோ ஹிப்பீஸ் அந்த மாதிரி அப்புறம் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் லிட்ரேச்சரில் வந்து ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள குரூப்ஸ் ரெண்டு பேருமே வந்துட்டு 2 டைப்ஸ் ஆஃப் குரூப்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து 2 பேரும் அவருக்கு வந்து ரொம்ப க்ளோஸ். ஒருத்தவங்க வந்துட்டு ஸ்டீவ் வாஸ்னியாக்கு, இன்னொருத்தவங்க வந்து அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க. ஓகே. ஸோ வந்துட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவங்க எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னா இவன் வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் அந்த அவங்க கூட இருக்கிறப்போ இவன் எப்படி இருப்பான் அப்படின்னா ஒரு ஹிப்பி மாதிரி. ஓகே. அந்த குரூப் கூட இருக்கிறப்போ ஒரு ஹிப்பி மாதிரியும் ஒரு இதாக இருப்பான்.
ஸோ அதே போல் இந்த குரூப் ஆர்ட்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் கூட இருக்கும்போது இவன் ரொம்ப ஜீனியஸாக தெரியும் அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஸோ வந்துட்டு ஹீஸ் லைக் டூ இன் பிட்வீன் த டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கல்ச்சர் அந்த மாதிரி. ஓகே. ஸோ வந்துட்டு அந்த டைமில் வந்து ஸ்கூல் முடியுது. ஸோ ஜாப்ஸ் வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு பிளட்ஜ் பண்ணியிருந்தாங்கல்ல அவங்களோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் கிட்ட, இந்த மாதிரி வந்து காலேஜுக்கு வந்து நாங்கள் படிக்க வைக்க அனுப்புவோம் அப்படின்னு. ஸோ வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஒர்க்கிங் கிளாஸ் மணியை வந்துட்டு சேர்த்து வச்சுட்டே இருக்காங்க. ஸோ இவனை வந்து நல்ல காலேஜுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. பட் வந்து இவனுக்கு வந்துட்டு மற்ற காலேஜஸ் மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அவங்க ஏரியா பக்கத்துலேயே ஒரு காலேஜ் இருக்குது, அங்கே தான் ஸ்டீவ் வாஸ்னியாக்கும் போகிறான். ஓகே. பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் லெஸ் அஃபோர்டபுள். அதுதான். ஸோ ஈஸியாக அஃபோர்ட் பண்ணிடலாம், நாட் லெஸ் அஃபோர்டபுள், லெஸ் காஸ்ட்லி. ஸோ வந்துட்டு அங்கே வந்து ஸ்டீவ் வாஸ்னியாக்கு ஆல்ரெடி போகிறான். பட் வந்து இவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படி, ஐ மீன் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி காலேஜஸ் வந்து எனக்கு ரெகுலர் காலேஜஸ்லாம் எனக்கு போர் அடிக்கும், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன பண்ணுறேன்னா ரீட் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுறாரு. ஓகே. ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காலேயே அந்த டைமில் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டியூஷன் ஃபீ உள்ள காலேஜ். பட் அவங்களோட ஒர்க்கிங் கிளாஸ் பேரண்ட்ஸோட அமௌண்ட் வந்துட்டு இதுக்கு வந்து அவங்களோட அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ வந்துட்டு இவரை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜ் எப்படி அப்படின்னா, இந்த ஹிப்பீஸ்லாம் அந்த டைமில் இருப்பாங்களே 1960s 70s ஹிப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹிப்பீஸ்னால் யாருன்னா வந்துட்டு லைக் most of the people smoke ஸ்டோன்னா தி கெட் ஸ்டோன்ட் அப்படின்னா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கஞ்சா அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ட்ரக்ஸ்லாம். ஸோ யூஸ் பண்ணிட்டு ஒரு வேன் மாதிரி வச்சுருப்பாங்க, லைக் they travel a lot. So music அந்த மாதிரி இது பண்ணுவாங்க, லைக் they like to enjoy nature more. ஸோ அந்த யூத் டைமில் வந்துட்டு இந்த ஒரு கல்ச்சர் வந்து அமெரிக்கா ஃபுல்லாக ரொம்ப இதாகிட்டு இருந்துச்சு, ஹிப்பி கல்ச்சர். ஸோ வந்துட்டு அந்த காலேஜ் எப்படி அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் என்விரான்மெண்ட் உள்ள காலேஜ் ரீட் காலேஜுங்கிறது. ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு இந்த மாதிரி வெறும் ஆர்ட்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் ரிலேட்டடான காலேஜ் இது. பட் டியூ டு அந்த ஒரு அவரோட அந்த எஸ்தட்டிக் அந்த ஒரு லவ்னால அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணார். ஸோ அங்கே வந்துட்டு ஃபிசிக்ஸும் ஃபிலாசபியும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ரோல் பண்ணுறாரு. பட் வந்து அவருக்கு வந்து அது பிடிக்கல, அதில் ரெகுலர் கிளாஸ்க்கு போகவே பிடிக்கல. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா கலிகிராஃபி கிளாஸ்க்கு வந்துட்டு ஜாயின் பண்ணுறாரு. ஸோ கலிகிராஃபினா என்னென்னா, இப்போ நம்ம லெட்டர்ஸ்லாம் எழுதுகிறோம்ல, ஸோ இந்த லெட்டர் எல்லாமே ஐ மீன் நார்மலாக இப்போ நம்ம நோட்டில் எழுதுகிற இங்கிலீஷ் லெட்டர்ஸ் வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி ஹேண்ட் ரைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி மாறும் நார்மலாக எழுதும். பட் கலிகிராஃபினா என்னென்னா அதில் இருக்கிற ஃபாண்ட்ஸ் எல்லாமே சேஞ்சாக இருக்கும். ஸோ வந்துட்டு எஃப்னா நீங்கள் அதில் உள்ள மாதிரி சம் டைப் ஆஃப் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அந்த ஃபாண்ட்டில் என்ன இருக்கோ நீங்கள் அதே மாதிரி எழுதணும். ஸோ இப்போ மாடர்ன் டே கம்ப்யூட்டர்ஸில் உள்ள மாதிரி தான். இப்போ டைம்ஸ் நியூ ரோமன், பேப்பைரஸ் அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் கேலிப்ரி அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஃபாண்ட்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே கம்ப்யூட்டர் இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர்ல நீங்க எழுதினா எப்படி இருக்கும். ஸோ அதை பத்தி படிக்கிறது தான் வந்துட்டு கலிகிராஃபி கிளாஸ். ஓகே ஓகே. ஸோ இந்த கலிகிராஃபி கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு வந்துட்டு பிரேக்கப் ஆகுது, அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பிரேக்கப் ஆகுது. ஓகே. ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ரூம்குள்ள தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட அதிகமாக காசு இல்லை, ஃப்ரெண்ட்ஸோட டாம் ரூமில் தான் படுத்திருப்பாரு. ஸோ வந்துட்டு கோக் பாட்டிலாம் கலெக்ட் பண்ணி பணத்துக்காக போட்டு அந்த வர பணத்தை வந்துட்டு செலவு பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதே போல் வீக்லி ஃப்ரீ மீல்ஸ் வந்துட்டு ஹரே கிருஷ்ணா டெம்பிள்னு ஒன்று பக்கத்தில் இருக்கு. ஸோ அங்கே போயிட்டு வீக்லி ஒரு ஃப்ரீ மீல்ஸ் கிடைக்கும். ஸோ அதை சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது 1972 என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டீவ் வாஸ்னியாக்கு என்ன பண்றாருன்னா ப்ளூ பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் ஒன்று பண்றாரு, கிரியேட் பண்றாரு. ஸோ அந்த ப்ளூ பாக்ஸ்னா என்னன்னா, இப்போ வந்து நம்ம டெலிஃபோன் பேசுவோம்ல, ஸோ லைக் இப்போ நீங்கள் பேசணும் அப்படின்னா ஒன்று டு another பேசணும் அப்படின்னா யூ ஹேவ் டு பே மணி. ஓகே. பட் வந்து ஸ்டீவ் வாஸ்னியாக் என்ன பண்றாருன்னா அந்த சிஸ்டத்தை ஹேக் பண்ணி நீங்கள் வந்துட்டு அமௌண்ட்டே இல்லாமல் நீங்கள் பேசலாம் யாருக்குனாலும். ஸோ 1972 இதை வந்து ஸ்டீவ் வாஸ்னியாக் இது பண்ணுறாரு. இது பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நம்பிக்கை வருதுன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு வந்துட்டு சின்ன வயசுல ஐ மீன் ஹி வாஸ் வெரி ஆம்பிஷியஸ் ஃப்ரம் தி சைல்ட்ஹுட். ஸோ இவருக்கு வந்துட்டு என்னன்னா இந்த வேர்ல்டே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு அவருக்கு. சம்திங் அது எப்படின்னு அவருக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. பட்
இந்த ஆல்ரெடி இருக்கிற இந்த எக்ஸிஸ்டிங் வேர்ல்டில் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், வேர்ல்டே சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவரோட இது. பட் இந்த ப்ளூ பாக்ஸ் இது பண்ணதுக்கு அப்புறமா இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ நம்ம பண்ண இந்த சின்ன டிவைஸ்னால ஆல்ரெடி இருக்கிற ஒரு எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தை நம்மளால ஹேக் பண்ணி உள்ள போக முடியுது. ஸோ வந்துட்டு அது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு அவங்களுக்கு. ஓகே ஓகே, நம்மளால வந்துட்டு வேர்ல்டு சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கும் ஸ்டீவ் வாஸ்னியாக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. லேட்டராக வந்து வாஸ்னியாக்கு வந்து என்ன சொல்கிறாரு ஒரு இன்டர்வியூவில் அப்படின்னா, இந்த ப்ளூ பாக்ஸ் நாங்கள் பண்ணலை அப்படின்னா நாங்கள் இன்னைக்கு ஆப்பிளே இருக்காது. கரெக்ட். ஸோ அதுதான் வந்து எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு, எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னாரு. ஸோ இந்த ப்ளூ பாக்ஸ் விற்கிறது மூலமாக அவங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் $6,000 வந்து அதுலேருந்து சம்பாதிச்சாங்க. ஆக்சுவலாக இது கிரியேட் பண்ணது ஸ்டீவ் வாஸ்னியாக் தான். ஓகே, பட் they both sell it and they got the money. ஸோ வந்துட்டு இது ஒன் டைம் என்ன ஆயிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து போலீஸ் வந்து பிடிக்கிற மாதிரி வந்துட்டானுங்க. இட்ஸ் வெரி இல்லீகல் திங். ஸோ அதுக்கப்புறமா பயந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அதை விற்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமே. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டீவ் வாஸ்னியாக் வந்து அகைன் பாங் கேம் வந்துட்டு டிஜிட்டல் போர்டில் வந்துட்டு பாங்குங்கிறது வந்துட்டு ஒரு கேம் ஒன்று, பிங் பாங் கேம். ஸோ இது வந்து அட்டாரின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. ஐ மீன் அந்த டைம்ல வந்து இருந்துச்சு, இப்பயும் இருக்கு. பட் இது இப்போ வந்துட்டு அவங்க கன்சோல் கேமிங் கன்சோல் எதுவுமே இது பண்றதில்ல. ஸோ அட்டாரிங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் கேம் ப்ரொடியூசிங் கம்பெனி. ஓகே. ஸோ அவங்க வந்துட்டு என்னன்னா இந்த மாதிரி போர்ட் கேம்ஸ் நிறைய கிரியேட் பண்ணுவாங்க. லைக் இப்போ நம்ம PS5 அந்த மாதிரி சொல்கிறோம்ல, ஸோ அதே மாதிரி அட்டாரி சிஸ்டம் இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் கேம் இது பண்ணி விளையாடணும். ஸோ இதில் வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டீவ் வாஸ்னியாக் வந்து ஒரு பாங் கேம் கிரியேட் பண்ணுறாரு டிஜிட்டல் போர்டில். அண்ட் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அட்டாரிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறான் அட்டாரிக்கு. ஸோ அங்கே உள்ளவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா இவன் தான் வந்து இதை கிரியேட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ஒரு ஜாப் கொடுத்தாங்க. ஸோ வேலை கொடுத்ததுக்கப்புறமா அங்கே ஜாயின் பண்ணிட்டான். அவன் ஜாயின் பண்ணிட்டு அங்கே ஒர்க் பண்ணுறான், அட்டாரியில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறான். ஸோ அட்டாரியோட வைஸ் பிரசிடென்ட் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு இதில் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஐ மீன் ஜாப்ஸ்லாம் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஃபேமஸ் ஆகி ஆப்பிள்லாம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபியூச்சரில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ இருக்கிற டைமில் வந்துட்டு இப்போது வந்துட்டு ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒரு கம்பெனியில் அப்ளை பண்ணால் கூட யாருமே நிறைய பேர் ஹையர் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இவன் வந்துட்டு ரொம்ப ஒரு ஆடு இண்டிவிஜுவல், இவனால் வந்துட்டு ஒரு கொடுக்குற வேலையே பார்த்துட்டு இருக்க முடியாது, அந்த மாதிரி ஆளுவேன். பட் வந்து ஹீ இஸ் வெரி வேல்யூபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் சொல்லியிருந்தாரு இன்டர்வியூவில். ஸோ இவன் வந்துட்டு அட்டாரியில் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா பணத்தெல்லாம் சேவ் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன் இந்தியாவுக்கு போகணும் அப்படிங்கிறாருன்னா இவர் வந்துட்டு ஒரு பயோகிராஃபி படிக்கிறாரு, ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி அப்படின்னு சொல்லிட்டு, யோகானந்த பரமஹம்சாவோட பயோகிராஃபி. அண்ட் நீம் கரோலி பாபாஜி அப்படிங்கிறவர் வந்துட்டு மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு போகிறாரு. இதுக்கு முன்னாடி அவரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஆல்ரெடி போயிருக்காராமா. ஸோ அவர் சொன்னதுனால அகைன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா இங்கேருந்து கிளம்பி இந்தியாவுக்கு போகிறாரு. ஸோ இந்தியாவுக்கு போனதுக்கு அப்புறமா தெரியுது இவர் யாரை மீட் பண்ணணும்னு நினைச்சாரோ அவர் வந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. ஸோ அந்த டைம் நோ இன்டர்நெட்ல, ஸோ வந்துட்டு இறந்து போயிடுறாரு. ஸோ வந்துட்டு அப்போ என்ன பண்ணுறாருன்னா ஒரு 7 months வந்து அங்கே ஸ்டே பண்ணுறாரு ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து. ஸோ வந்துட்டு அங்கே இருக்கிற கல்ச்சர்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு, அங்கே இருக்கிற பிளேசஸ்லாம் போகிறாரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்காக, ஐ மீன் ஒரு சோல் சர்ச்சிங்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக அங்கே போகிறாரு. ஓகே. ஸோ வந்துட்டு இவர் அப்சர்வ் பண்ணுறது என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு அவர் வெஸ்ட்டில் உள்ள பீப்புளையும் பார்த்துருக்காரு, இப்போ வந்து இந்தியாவில் உள்ள பீப்புள் பார்க்குறப்போ டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் திங்க் பண்ணுறாரு. ஏன்னா வெஸ்ட்டில் உள்ளவங்க எல்லாமே வந்து இன்டெலெக்சுவலை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு யோசிப்பாங்க, டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. பட் வந்து இந்தியாவில் உள்ளவங்க வந்துட்டு இன்ட்யூஷனை வந்துட்டு ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ இன்ட்யூஷன் என்னன்னா உள்ளுணர்வு. ஸோ அவங்களோட உள்ளுணர்வு அதிகமாக பிலீவ் பண்ணுறாங்க. மோர் தென் நாலேஜ் அவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி மேலே வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஸ்பிரிச்சுவாலிட்டி மேலே அவ்வளோ ஒரு ட்ரஸ்ட் வைக்கிறாங்க. கரெக்ட். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அவங்களோட டே டு டே டிசிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு எடுக்கிறாங்க, மோர் தென் இன்டெலெக்சுவல் திங். ஸோ இது வந்து அவரோட
மைண்டில் வந்து ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துது. ஸோ வந்துட்டு இவர் லேட்டராக என்ன சொல்கிறாருன்னா, இது வந்துட்டு என்னோடய ஒர்க்கில் வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட்டு இம்பேக்ட் வந்துட்டு எனக்கு கொடுக்குது. நான் என்ன பெரிய டிசிஷன்ஸ் எடுத்தாலுமே ஃபஸ்ட்டு நான் ட்ரஸ்ட் பண்ணுறது வந்து என்னோடய கட்டு தான், கட் ஃபீலிங் தான் நான் வந்து ட்ரஸ்ட் பண்ணுவேன். ஓகே. ஸோ என்னோடய இன்ட்யூஷனை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் பண்ணுவேன், மோர் தேன் எனி டெக்னிக்கல் நாலேஜாக இருக்கலாம், எனி இன்டெலெக்சுவல் நாலேஜாக இருக்கலாம். பட் எல்லாத்தையும் விட என்னோட கட் ஃபீலிங் தான் நான் வந்து பிலீவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி லேட்டராக சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யூஎஸ்க்கு போகிறாரு. யூஎஸ்க்கு போனதுக்கப்புறமா அப்பியரன்ஸ்லாம் மாற்றிட்டு, ஸோ ட்ரெடிஷ்னல் இந்தியன் க்ளோத்திங்லாம் அங்கே போயிட்டு போட்டுட்டு இருக்காரு. ஸோ பண்ணுறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய ட்ரக்ஸை வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. ஸோ சம் ஆஃப் த ட்ரக்ஸ் LSD அந்த மாதிரி சம் ட்ரக்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அந்த மாதிரிலாம் இது பண்ணுறப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் அந்த ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணதுக்கு ஒரு என் மைண்டில் வந்து ஷேக்ஸ்பியரோட தாட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரியான ஆர்டிஸ்டிக் தாட்ஸ்லாம் எனக்கு அந்த டைமில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, திருப்பி அட்டாரிக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுறாரு. ஓகே. ஸோ இந்த டைம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு பிரேக் அவுட்னு ஒரு கேம் ஒன்று இருக்குது. ஓகே. பிரேக் அவுட்னா வந்துட்டு உங்களுக்கே தெரியும், லைக் கேம் விளையாடும் போது ஒரு டைப்ஸ் ஆஃப் பிளாக்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். நீங்க வந்து அதை ஒன்று ஒன்றா சேர்க்கணும். ஒரு லைன் ஃபுல்லானதுக்கு அப்புறமா அது ரிமூவ் ஆயிடும். ஸோ இந்த கேம் வந்துட்டு அட்டாரியில் வந்துட்டு டெவலப் பண்ணுறாங்க. ஓகே. ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் இருக்கிற இந்த போர்டோட காம்ப்ளெக்சிட்டிஸை கம்மி பண்ணிட்டு எனக்கு வந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் சிப்ஸை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஓகே. விச் மீன்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த சிப்பை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த கேமோட அந்த போர்டோட காம்ப்ளெக்சிட்டி கம்மி பண்ணணும். ஸோ வந்துட்டு ஸ்டீவ் ஜாப்ஸ் பண்ணி பார்க்குறாரு. அவரோட அந்தளவு டெக்னிக்கலாக அவரால் முடியல. ஓகே. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, ஸ்டீவ் வாஸ்னியா கிட்ட வந்துட்டு எடுத்து வர்றாரு அந்த சிப்ஸை, அந்த ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வர்றாரு. ஸோ ஸ்டீவ் வாஸ்னியாக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 96 இருந்த அந்த கவுண்ட்டை வந்துட்டு வெறும் 46 மாற்றிட்டாரு. ஸோ அவ்வளோ, அதாவது இவங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கட் பண்ணுற ஒவ்வொரு சிப்புக்கும் உனக்கு ஒரு அமௌண்ட்டு, இவ்வளோ டாலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு தருவோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு வந்து ஸ்டீவ் வாஸ்னியா கிட்ட கொடுத்ததுக்கப்புறமா அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 96 இருக்கிறத வந்துட்டு 46 மாற்றுறாரு. ஓகே. அந்தளவுக்கு கம்மி பண்ணி அந்த போர்டை வந்து அவ்வளோ ஹை பர்ஃபார்மன்ஸாக பண்ண வைக்கிறாரு. லைக் லெஸ் சிப் மீன்ஸ் லெஸ் காஸ்ட் ப்ரொடக்டிவ். அதே போல் வந்துட்டு உங்களோட அந்த போர்டோட ஸ்பேஸுமே கம்மியாகும். ஆமாம், காம்பேக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு இது பண்ணுறாரு. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் மோர் தென் $6,000 வந்து இதில் சம்பாதிக்கிறாரு. இதில் பணம் $6,000 வந்து இவருக்கு வர வேண்டியது, ஒவ்வொரு சிப் மொத்தமாக சேர்த்தா இவ்வளோ சிப்ஸ் ரெடியூஸ் பண்ணதுனால. பட் வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸ்டீவ் வாஸ்னியா கிட்ட வந்துட்டு போய் சொல்லிடுறாரு. மொத்தமாக வந்துட்டு 50-50 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்கிறாங்க. பட் வந்து $6,000னா $3,000 கொடுக்கணும்ல. ஸோ ஜாப்ஸ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, $700 தான் மொத்தமாகவே எனக்கு அட்டாரியில் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உனக்கு 350, எனக்கு 350 அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இது வந்துட்டு அவரும் உண்மை நம்பிடுறாரு ஸ்டீவ் வாஸ்னியாக்கும். பட் லேட்டராக தான் ரிவீல் ஆகுது இது வந்துட்டு $6,000 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்டீவ் வாஸ்னியாக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஆப்பிள் 1 வந்துட்டு அப்போ தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறாங்க. ஆப்பிள் 1 என்னென்னா சேம் மதர் போர்டு. ஓகே. ஸோ இது வந்துட்டு எப்படி இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு போயிட்டு வராரு ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஸோ வந்ததுக்கப்புறமா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி 2 பேருக்கும் ஒரு ஐடியா வருது. ஸோ இவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு லோக்கல் கம்ப்யூட்டர் ஃபேர் மாதிரி ஒன்று. ஓகே. ஸோ அங்கே வந்துட்டு இந்த மாதிரி நம்மளோட இது வந்து பண்ணலாம், நம்ம வந்து இந்த ஆப்பிள் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு போர்ட் டிசைன் மாதிரி சும்மா ப்ரோட்டோடைப் மாதிரி பண்ணி அங்கே கொண்டு போகிறாங்க. ஓகே. அங்கே கொண்டு போனதுக்கப்புறமா யாருக்குமே எதுவுமே புரியலை. இவங்க டெக்னிக்கல் டைமில் ஸ்டீவ் வாஸ்னியாக் பேசுகிறப்போ யாருக்குமே எதுவுமே புரியலை. ஸோ அப்போ தான் ஜாப்ஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட் எபிலிட்டி என்னன்னா, எல்லாரையுமே அவரோட ஸ்பீச் கேட்டால் நீங்களே அவரோட ப்ராடக்ட் வாங்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ வந்து பட் ஸ்டீவ் வாஸ்னியாக் வந்து ஒன்லி டெக்னிக்கல் தான். அவர் எப்படி இந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணுறது அதுன்னு தெரியாது, எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து இந்த ஃபேரில் வந்துட்டு ஒருத்தரை பிடிக்கிறாரு.
ஸோ அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த மாதிரி லோக்கலாக ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் தெரியும், ஸோ அங்கே வந்துட்டு உங்களோட இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இது பண்ணீங்க அங்கே கொடுத்தீங்கன்னா அவங்க வாங்கிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறாங்க. ஸோ மறுநாள் வந்துட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஓகே. ஸோ எனக்கு இந்த மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம், நீங்கள் இது வாங்கிக்கிறதுக்கு உங்களுக்கு இதான்னு சொல்லணும்னா, அவர் உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு எனக்கு வந்து ஓகே, பட் வந்து ஃபுல்லாக நீங்கள் ஃபுல் ஃபங்க்ஷனலாக க்ரியேட் பண்ணால் தான் வந்து என்னால் பண்ண முடியும், நான் வந்து வாங்கிப்பேன், ஸோ அது பண்ணித்தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இவரும் ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே இது பண்ணிட்டு அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு போர்டுக்கு வந்து நான் 500 தரேன், மொத்தமாக வந்து எனக்கு 50 வேணும், ஓ ஓகே, 50 போர்ட்ஸ் வேணும், ஸோ ஒரு போர்டுக்கு வந்து $500 தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இவரோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாமே வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வீட்லேயே அந்த இது வந்து அந்த போர்டு வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ ரெடி பண்ணி ஃபுல்லாக ஃபங்க்ஷனலாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுக்குறப்போ அவர் பார்த்துட்டு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, வித் மானிட்டர் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே இருக்கணும், டைப் ரைட்டர் எல்லாமே, வெறும் போர்டு மட்டும் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஸ்டீவ் வாஸ்னியாக்கு வந்துட்டு கோவம் வந்துடுது, இதெல்லாம் வெறும் போர்டா, நான் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, இந்த அமௌண்ட் அவங்களுக்கு கிடைச்சிருது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும் கம்பெனியை, நிறைய இது பண்ணணும் அப்படின்னா இவருக்கு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். பட் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து எப்படிப்பட்ட ஆள்னா, ஹி இஸ் நாட் லைக் ஃபார்மல், இப்போ நார்மலாக இருக்கிற ஒரு கம்பெனியோட ஃபவுண்டர் மாதிரிலாம் லுக்கில் இருக்க மாட்டார். ஸோ வந்துட்டு ஷூ போடாமல் இருப்பார். ஸோ அதே போல் வந்துட்டு அந்த டைமில் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவார் சம் பீரியட் ஆஃப் டைம். அந்த ஸ்டார்டிங் இதில் வந்து வெறும் ஃப்ரூட் டயட்டில் இருந்தா. ஸோ வந்துட்டு ஷூ போட மாட்டார், லைக் வேற வந்துட்டு நார்மல் ஷர்ட் தான் போடுவார், நார்மல் ஷார்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி தான் கன்சியூமரை வந்துட்டு ஒரு மீட் பண்ணியிருக்காரு. பேங்க்லேயுமே வந்துட்டு இவரோட இந்த மாதிரி அப்பீரியன்ஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, எங்கே உங்களோட லொக்கேஷன் இருக்குன்னு கேட்குறப்போ இந்த மாதிரி எங்களோட கராஜில் இருக்குன்னா நான் தர முடியாது, என்னால் லோன்லாம் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி பேங்க்கில் சொல்லிட்டாங்க. ஸோ வந்துட்டு பேங்க்ல லோன் தரல. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டில் பிடிக்கணும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு இன்டெல்ல வந்துட்டு ஆல்ரெடி ரிட்டையர் ஆன ஒருத்தர். ஓகே. ஸோ அவர்கிட்ட கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒவ்வொருத்தராக ஃபோன் புக்லேருந்து ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணுறாரு. யாருமே வந்து இது பண்ணல. எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க கராஜ்ல இருக்கீங்களாம்ல அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இது சொன்னோன்னா, கராஜில் நாங்கள் இருக்கோன்னு உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்லி ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து எல்லாத்தையும் சத்தம் போட்டுறாரு. பட் வந்து இன்டெலோட அதுலேருந்து ரிட்டையர் ஆன ஒருத்தர் வந்துட்டு அகைன் வராரு அங்கே, அதாவது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல இருந்தார் இன்டெல்ல. பட் தென் ரொம்ப இயர்லியாவே 30s அந்த டைம்லயே வந்துட்டு அவரோட 30 வயசு அந்த டைம்லயே வந்துட்டு ரிட்டையர் ஆயிட்டாரு. ஸோ அவரை வந்து திருப்பி வந்து பாக்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறமா ஸ்டீவ் ஜாப்ஸோட பேசுறது, அவங்க பண்ணியிருக்கிற அந்த ஒரு இதை பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணி நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சம் அமௌண்ட் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றாரு. 1977 வந்து அவர் இன்வெஸ்ட் பண்றாரு. ஓகே. இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஆப்பிள் வந்துட்டு அவங்க ஆப்பிள் 2க்கான இதை வந்துட்டு கிரியேட் பண்றாங்க. ஓகே. ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆப்பிள் 2 ப்ராஜெக்டை. ஸோ வந்துட்டு அப்போ அந்த டைம் வந்துட்டு திருப்பி அகைன் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு பிரேக்கப் ஆயிருந்துச்சதுக்கு முன்னாடி. ஸோ அகைன் வந்து அவரும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே. ஸோ இந்த டைம்ல வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, ஆப்பிள் 2 வந்துட்டு கிரியேட் பண்ணி முடிக்கிறாங்க. கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அங்கே ஒரு கம்ப்யூட்டர் ஃபேர் நடக்குது. அங்கே கொண்டு போய் ஆப்பிள் 2 காமிக்கிறாங்க, டிஸ்பிளேக்கு வைக்கிறாங்க. ஸோ ஆப்பிள் 2 என்ன இருக்கு அப்படின்னா, கிராஃபிக்ஸ் இருக்கு, கலர் இருக்கு, இதுக்கு முன்னாடி இருந்த இதுல எல்லாமே இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து கன்சியூமர்ஸ் கூட டைரக்டா இன்வால்வ் ஆகி பேசுறது தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபேர்ல. ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸோட ஸ்பீச் அண்ட் அவரோட அந்த பர்சனாலிட்டி, அவர் ஒரு கரிஸ்மேட்டிக்கான பர்சன். ஸோ இது எல்லாமே பிடிக்குது உங்களுக்கு. அதே போல் அந்த ஆப்பிள் ப்ராடக்ட்டுமே வந்துட்டு ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம்குள்ளே வர மாதிரி இருக்குது, லைக் க்ளோஸ்ட் ஆர்கிடெக்சர். ஓகே ஓகே. ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக அடுத்து சொல்கிறேன், மேக்கின்டாஷ் பண்ணுறப்போ சொல்கிறேன், லைக் க்ளோஸ்ட் ஆர்கிடெக்சர் என்னென்னு. ஸோ தென் வந்துட்டு இவரோட பர்சனாலிட்டி என்னன்னா, இவர் வந்து பிளாக் ஷர்ட்டும் ஜீனும் ப்ளூ ஜீனும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஓகே. ஸோ இவர் வந்துட்டு இந்தியாவிலேருந்து வந்ததுக்கப்புறமா ஜென்னில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஜென் கல்ச்சருக்குள்ள இது பண்ணுறது, ஜென் ரிலீஜனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ
டு பி மினிமலிஸ்டிக் பர்சன் இவர் வந்துட்டு வெறும் பிளாக் ஷர்ட் அண்ட் ப்ளூ ஜீன் அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சார். ஸோ மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல்லாம் என்னன்னா லைக் இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறமா பணம் சம்பாதிக்கணும், நிறைய இது வாங்கணும், அசெட்ஸ் வாங்கணும், ஆர் நமக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கிக்கணும், நிறைய டிஃப்ரெண்ட் ட்ரெஸ் போடணும், அந்த மாதிரி தான் நமக்கு தோணும். பட் மினிமலிஸ்டிக் பர்சனாலிட்டினா என்னன்னா எந்த அளவுக்கு லைஃப் மினிமலாக, அதாவது மெட்டீரியல் திங்ஸை வந்து எவ்வளோ மினிமலாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மினிமலாக யூஸ் பண்ணும். ஈவன் தோ தே ஹேவ் மோர் மணி அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து ஸ்டீவ் ஜாப்ஸும் அதே மாதிரி தான். ஸோ அவரோட ஹவுஸில் வந்துட்டு ஃபர்னிச்சர் வந்து அவ்வளோவா இருக்காது, மோஸ்ட்லி வந்து ஃப்ளோரில் தான் தூங்குவார். ஜஸ்ட் லைக் ஜாப்பனீஸ் ஜென் கல்ச்சர் அந்த ஒரு இதுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்காக. ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி உள்ள ஆள் இவர். ஸோ ஹி மேட் ஹிஸ் ஓன் சட்டையர் பிளாக் ஷர்ட் அண்ட் ப்ளூ ஜீன் லுக். ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது, இவங்களுக்கும் இவரோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கும். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ குழந்தை ஃபார்ம் ஆகி இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே வந்துட்டு ஆப்பிளில் இருக்கிற ஆப்பிளில் இருக்கிற ஒர்க்கரில் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஒரு ஜாப் ஒன்று ஆஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க ஒய்ஃப் வந்து வெரி ஆர்டிஸ்டிக் பர்சன், ஏன்னா அவங்க ரீட்ஸ் காலேஜில் இருக்கும்போது தெரியும். ஸோ இவங்களுக்கு எல்லாமே டேலண்ட்டும் இருக்குது. பட் வந்து அந்த டைமில் வந்து இவங்க ப்ரெக்னென்ட் ஆனதுனால இவங்க ஜாப்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ப்ரெக்னென்ட் ஆனால் என்ன வந்து ஆப்பிளில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணு, வயிற்றுல பேபி இருந்தால் என்ன இப்போ அப்படின்னா. பட் அவங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்துட்டு ஒரு ப்ரெக்னென்ட் உமனாக ஆப்பிளில் வந்துட்டு அதுவும் மேரிட் ஆகலை, அதுக்கு முன்னாடியே வந்து பேபி ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் அப்பா. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு அசிங்கமாக பார்க்குறாங்க. லைக் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இந்த எல்லாரும் முன்னாடியும் ஒர்க் பண்ண ஆப்பிளில் வந்து நிற்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆஃபரை வந்து இவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி ஃபேமிலி கூட போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அங்கே இருக்காங்க. பட் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஃபினான்ஷியலாக வந்துட்டு இவங்க கேட்குறப்போ சப்போர்ட்லாம் எதுவுமே அவன் பெருசாக பண்ணலை. ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து எதுவும் பணம்லாம் கேட்டால் கூட கொடுக்கறது இல்லை, அந்த மாதிரி இருந்திருக்கு. இன்னொன்று வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரூமர் வந்து அந்த பேபி ஃபார்ம் ஆனது என்னால் கிடையாது, ஸோ இவன் நிறைய பேர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாவ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்கிறாரு. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அது பேபி கேர்ள். ஸோ வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து லீசா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. ஸோ பேர் வச்சதுக்கப்புறமா அந்த டைமில் வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும்போது இவன் தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆகிடுது. ஸோ வந்துட்டு இவன் தான் வந்து சைல்டு சப்போர்ட்லாம் பண்ணணும். கரெக்ட். மந்த்லி $500 சம்திங் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா $375 கொடுக்கணும். பட் இவன் $500 தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். ஓகே. ஸோ இதுக்கப்புறமா 1980 வந்துட்டு ஆப்பிள் வந்து பப்ளிக் ஆகுது. பப்ளிக்னா ஐபிஓ லிஸ்ட் ஆகுது. ஓகே. ஸோ லைக் எனிஒன் கேன் இன்வெஸ்ட் இன் ஐபிஓ. ஆமாம். ஸோ வந்துட்டு அப்போ தான் வந்து ஜாப்ஸ் வந்துட்டு 2020 அவரோட ஏஜ் வந்து 22 வந்துட்டு அவரோட நெட்வொர்க் வந்து சம் மில்லியன்ஸில் இருக்குது. பட் இந்த உடனே பப்ளிக் ஆனதுனால 2 இயர்ஸில் வந்து 200 மில்லியனுக்கு மேலே அவரோட நெட்வொர்க் மட்டும் வருது ஆப்பிளில். ஸோ வந்துட்டு இது வந்து அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியிலே வந்து ஒன் ஆஃப் த டாப், அந்த டைம் வந்து ஃபோர்ப் லிஸ்ட்டில் வந்து இடம் இருந்தார். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஆப்பிள் 3 பண்ணுறாங்க. ஸோ ஆப்பிள் 3ல என்ன ஆகுது அப்படின்னா ஃபேன் இஷ்யூ வருது. ஐ மீன் ஆப்பிள் 3ல என்ன பிரச்சனை அப்படின்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஹீட்டை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக பிசியில் வந்து அந்த மதர் போர்டில் வந்து ஃபேன் இருக்கும். பட் ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு வந்து அந்த சவுண்ட் பிடிக்கல. இன்ஜினியர்ஸ் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, ஃபேன் இல்லைனா இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகாது, எந்த ஒரு உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹீட் ஆகிடும், ஒர்க் ஆகாது ஒழுங்கு அப்படின்னு சொன்னோம். பட் வந்து ஜாப்ஸ்க்கு வந்துட்டு என்னன்னா அவரோட அந்த ஒரு இதில் வந்து பிடிவாதமாக இருந்தார். இல்லை எனக்கு வந்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவென்ச்சுவலாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களும் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த ஃபேனுக்கு பதில் சைட்ல வந்துட்டு அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்றதுக்கு வேற ஒரு டைப் ஆஃப் இது பண்ணாங்க, ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன். பட் வந்து அந்த ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகல. ஸோ இது மார்க்கெட்டுக்கும் போயிருச்சு. மார்க்கெட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கன்சியூமர்ஸ் அதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹீட் இஷ்யூஸ் வந்துச்சு. ஸோ இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஆப்பிள் 3 வந்து ஒரு பெரிய ஃபெயிலியர் ஆயிட்டு.
ஓகேவா. ஓகே. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க வந்து ஆப்பிள் 3க்கு அப்புறம் லீசான்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுறாங்க, ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ லீசா அப்படின்னா இவரோட பொண்ணு நேம் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒய்ஃப் வந்து என்ன சொன்னாங்கன்னா, என் பொண்ணு நேம் வந்து வைக்கக்கூடாது உன்னோட ப்ராடக்ட்டுக்கு, உனக்கு பொண்ணே இல்லைன்னு தானே சொன்னேன், இதுக்கு அப்புறம் அவள் நேம் வைக்கிற அப்படின்னு சொல்லி இது பண்ணப்போ இப்போ ஜாப்ஸ் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இது எல்லாமே இது பண்ணிட்டு லீசாங்கிறது ஒன்றும் பொண்ணு பேர் இல்லை, இது வந்து லோக்கல் இன்டகிரேட்டட் சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டாரு. பட் லேட்டரா வந்து அவரோட பயோகிராஃபில வந்து வால்டர் ஐசக்சன் எழுதின பயோகிராஃபில வந்து அவர் அந்த ஆத்தர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, உண்மையாவே என்னோட பொண்ணு பேர் தான் வைக்கிறேன், ஸோ அதை வந்துட்டு மறைக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறமா ஆகஸ்ட் 1981 வந்துட்டு ஐபிஎம் வந்துட்டு பர்சனல் கம்ப்யூட்டர் மார்க்கெட்டுக்குள்ள வருது. ஸோ ஐபிஎம்னா என்னன்னா, ஐபிஎம் இஸ் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மிஷன். ஸோ ஐபிஎம் என்ன அப்படின்னா, லைக் ஒரு பெரிய டெக் ஜெயண்ட் அந்த கம்ப்யூட்டிங் வேர்ல்டில். இது வரைக்கும் வெறும் பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி பிஸ்னஸ் அந்த மாதிரி இது இப்போ வித்துக்கிட்டு இருந்த ஐபிஎம் வந்துட்டு பர்சனல் கம்ப்யூட்டருக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து இவங்கள விட ரொம்ப வே அஹெடாக இருந்தாங்க. ஓகே. ஐபிஎம் விட பர்சனல் மார்க்கெட்டிங், ஐ மீன் பர்சனல் பிசி, அந்த பர்சனல் கம்ப்யூட்டரோட ஃபீல்டில் வந்துட்டு அவங்களோட ரொம்ப பெரிய டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாங்க யூஎஸில். ஸோ அவங்களோட கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 5 times பிக்கர் தென் தி ஐபிஎம் அந்த டைமு. ஓகே. ஸோ அந்த டைமில் வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த இதெல்லாம் எல்லாமே கேர்ஃபுல்லாக பார்க்குறாங்க. லைக் அவங்க ஐபிஎம்மோட மிஷின்லாம் யூஸ் பண்ணி பிசிலாம் யூஸ் பண்ணிட்டு போல்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இருக்குல்ல, அந்த இதில் வந்துட்டு ஒரு ஆடு ஒன்று கொடுக்குறாங்க. ஓகே. என்னென்னா, வெல்கம் டு பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் ஐபிஎம் சீரியஸ்லி அப்படின்னு சொல்லி கீழே போடுறாங்க. ஸோ போட்டு அவன் பீஃப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அகெயின்ஸ்ட் ஐபிஎம் கூட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ வந்துட்டு இது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த ஆப்பிளில் உள்ளவங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு பிடிக்கல இவர் இந்த மாதிரி பண்ணுறது. ஏன்னா ஐபிஎம் வந்து பெரிய ஜெயண்ட்டு, பர்சனல் கம்ப்யூட்டர் ஃபீல்ட் இல்லாமல் இருக்கலாம், பட் கம்ப்யூட்டிங் வேர்ல்டில் பெரிய ஒரு ஜெயண்ட்னு சொல்லலாம், டெக் ஜெயண்ட்னு சொல்லலாம். ஸோ இவங்க என்ன பயந்தாங்கன்னா, அவங்க காம்படிட்டிவாக எதுவும் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம கம்பெனி இருக்காது. ஸோ அதே போல் என்ன பண்ணுறாங்கன்னா, 1983 வந்து பிசி வந்து ஆப்பிள் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு, ஏன்னா லைக் ஆப்பிள் வந்து ஒரு க்ளோஸ்ட் ஆர்கிடெக்ட் சார் இதில் உள்ளது. லைக் நீங்கள் வந்துட்டு அதோட சாஃப்ட்வேர் அதோட இது எல்லாமே வந்து நீங்கள் எந்த ஒரு இதுவுமே மாற்ற முடியாது. உள்ளே இருக்கிற அந்த கேமிங் ஸ்டாக்காக இருக்கும். ஸோ உள்ளே இருக்கிற எந்த ஒரு வீடியோ கார்டு எதுவுமே நீங்கள் மாற்ற முடியாது. பட் வந்து மற்ற ஐபிஎம்மோட இதில் வந்துட்டு பிசியில் வந்து நீங்கள் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் ஆர்கிடெக்சரில் இருந்துச்சு, அது வந்து க்ளோஸ்ட் ஆர்கிடெக்சர் ஆப்பிளோடது. ஸோ வந்துட்டு இந்த ஒரு ரீசனால என்ன ஆகுது அப்படின்னா, 1983 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து உனக்கு வந்து ஒரு அடல்ட் சூப்பர்விஷன் வேணும், நீ வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தில் வந்து உனக்கு இந்த மாதிரி மார்க்கெட்டிங்லேயோ லைக் இந்த மாதிரி ஃபினான்ஸ்லேயோ வந்துட்டு நீ இது பண்ண வேணாம். நீ ஏன்னா ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ப்ராடக்ட் இது மட்டும்தான், அவ்வளோதான். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவரோட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பா, லைக் இப்போ நீங்கள் வந்து டாப் லைனை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா பாட்டம் லைன் வந்து ஆட்டோமேட்டிக்லி ஃபால் அப்படின்னு. அதாவது நீங்கள் உங்கள் டாப்பில் இருக்கிற பர்சன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு கரெக்டாக ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க அப்படின்னா, மற்றபடி ஃபினான்ஸாக இருக்கலாம், மார்க்கெட்டாக இருக்கலாம், எல்லாமே வந்து வந்துடும். ஸோ டாப்பில் உள்ளது என்னென்னா ப்ராடக்ட்டு. ஸோ ப்ராடக்ட் நீங்கள் ஒழுங்காக கொடுத்தீங்க அப்படின்னா மற்ற எல்லாமே வந்து கரெக்டான ஆர்டரில் வந்துட்டு வந்துடும் அப்படிங்கிறது தான் ஜாப்ஸோட ஃபிலாசபி. பட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து இது மாதிரி எதுவுமே அவங்க ஒத்துக்கல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு ஜாப்ஸ் அப்படின்னா, ஓகே ஃபினான்ஸ்க்காக நான் ஒருத்தர் ஹையர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜான் ஸ்கல்லி அப்படிங்கிறவர் வந்துட்டு பெப்சிலேருந்து ஹையர் பண்ணுறாரு. ஜான் ஸ்கல்லி வந்துட்டு 10 yearsலேயே பெப்சியோட சிஇஓ ஆகிட்டாரு. ஸோ வந்துட்டு ஸ்கல்லியை ஹையர் பண்ணி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் வந்து நீங்கள் சுகர் வாட்டரை வந்து செல் பண்ண போகிறீங்களா, இல்லை என் கூட வந்து வேர்ல்டை சேஞ்ச் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறமா ஸ்கல்லி வந்துட்டு என்ன ஜாயின் பண்ணிட்டாரு ஆப்பிளில். ஓகே ஓகே. ஸோ ஆப்பிளில் ஜாயின் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க வந்து இவர் வந்து ஃபுல்லி ப்ராடக்ட்லேயே ஃபோக்கஸாக இருக்காரு, ஃபினான்ஸ்க்கு வந்து இவர் ஸ்கல்லி இருக்காரு. ஸோ வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெராக்ஸோட பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. ஓகே. ஸோ இந்த ஃபெசிலிட்டிக்கு வந்து ஒரு
3 days வந்து ஆக்சஸ் கிடைக்குது ஆப்பிளில் உள்ளவங்களுக்கு. பட் இது எப்படி கிடைக்குது அப்படின்னா ஜெராக்ஸ் கம்பெனியில் வந்துட்டு அவங்க ஐபிஓவாக போகிறதுக்கு முன்னாடியே ப்ரீ ஓன் ஸ்டாக்ஸாக $1 million வந்துட்டு ஆப்பிள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஜெராக்ஸ் கம்பெனிக்குள்ள. ஓகே. ஸோ இதுக்காக 3 days வந்து எங்களோட பார்க்குங்கிறது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் மாதிரி. ஓகே. பாலோ ஆல்டோ ரிசர்ச் சென்டர். ஸோ அங்கே வந்துட்டு 3 daysக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் அண்ட் அதர்ஸ் வந்துட்டு என்ன நோட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ரிசர்ச்சில் வந்துட்டு ஒரு மவுஸுங்கிறத வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க ஜெராக்ஸில் உள்ளவங்க. ஓகே. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல. ஆமாம். ஸோ இந்த மவுஸ் தான் வந்துட்டு அவங்களுக்கு அப்போ ஃபஸ்ட்டு அவங்க தான் கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே. பட் வந்து இது என்ன ஆகுது அப்படின்னா ஜெராக்ஸில் உள்ள எல்லாருமே வந்துட்டு இது அப்ரூவ் பண்ணல. ஸோ இதில் ஒரு ஃபன்னியான திங் என்னென்னா இவங்க வந்துட்டு அந்த மவுஸை எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரோட்டோடைப் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட மீட்டிங்கில் வந்து காமிக்கிறாங்க. அது ஒருவேளை டைம் பாமாக இருக்கும், ஐ மீன் ஒரு பாமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அதை ப்ரெஸ் பண்ணவே மாட்டாங்க, ஒவ்வொருத்தங்க பாஸ் பண்ணிட்டு. ஸோ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா இவென்ச்சுவலாக அந்த அதை வந்துட்டு இது பண்ணிடுறாங்க. ஸோ அதில் இருக்கிற பொட்டன்ஷியலை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜாப்ஸும் அவர் கூட இருக்கிற அந்த ஒரு டீமும் வந்து நோட் பண்ணிடுறாங்க. நோட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இதை வந்து நாங்கள் எங்கள் மேக்குள்ள வந்துட்டு நாங்கள் இன்டெகிரேட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சம் கைண்ட் ஆஃப் அமௌண்ட் சம்திங் ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரைட்ஸை வந்துட்டு இவங்க வாங்குறாங்க. ஜெராக்ஸ் வாங்கிடுறாங்க. நாட் ஜெராக்ஸ், பிகாஸ் இது வந்து அப்ரூவ் பண்ணலையே அவங்க. ஓகே. ஸோ அதுக்கு பேட்டர்னே கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா இதுதான் வந்து நம்ம இப்போ மாடர்ன் டேவாக யூஸ் பண்ணுறோம்ல கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இது பேர் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். லைக் இதுக்கு முன்னாடி வந்து வெறும் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் தான். இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வெறும் கமாண்ட் தான் நீங்கள் அடிக்கணும், டைப் பண்ணணும். MS-DOS அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும் அந்த டைமில் மைக்ரோசாஃப்டோடது. ஓகே. ஸோ பட் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது இந்த மவுஸ்னால. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா 1984 வந்து ஆப்பிள் வந்து மேக்கின்டாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இது பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ஆப்பிள் 3 வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, லீஸாவும் ஃபெயிலியர் ஆகிட்டு. ஸோ 1984 வந்து இதை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கு ஒரு மேக்கின்டாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஆப்பிள் வந்து இன்வென்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கிராஃபிக்கல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து பர்சனல் கம்ப்யூட்டிங்குள்ளே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு இப்போ நினச்சி பாருங்க, லைக் நீங்கள் வெறும் கமாண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க, பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மவுஸை யூஸ் பண்ணி அந்த கர்சரை வச்சு ஒரு இதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் ஆக்ஷன்ஸ் பண்ணி அதில் ஒர்க் பண்ணுற, ஐ மீன் ஃபஸ்ட்டு அதை வந்துட்டு நம்மளோட இதில் வருதுன்னா அப்போது பீப்புளோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? கரெக்ட். ஸோ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா 1984 வந்து மேக் வருது. இதுக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் பண்ணுறாரு. என்னன்னா 1984 சொல்லிட்டு ஒரு நாவல் ஒன்று இருக்குது இங்கிலீஷில், ஜார்ஜ் ஆர்வெலோடது. 1949 வந்துச்சு நினைக்கிறேன். ஸோ அந்த நாவலில் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாரு இவங்க அப்படின்னா அதோட தீம் வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ லைக் பிக் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகே. ஸோ அவங்க தான் வந்து இந்த வேர்ல்டே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த கவர்மெண்ட் தான் வேர்ல்டே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து டெலிபாத்திக்கெலாம் என்ன நினைக்கிறீங்களோ அதை கூட டிடெக்ட் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு எதிராக நீங்கள் என்ன நினைச்சாலும். ஸோ இதுதான் வந்து அதோட ஆன்டகனிஸ்ட்டு. ஸோ ப்ரொட்டகனிஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா இது ஓவர் கம் பண்ணி வேர்ல்டை சேவ் பண்ணுறது தான் ப்ரொட்டகனிஸ்ட். ஸோ இவர் ஜாப்ஸ் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த நாவலோட தீம் வந்துட்டு அவரோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் யூஸ் பண்ணி IBM தான் வந்து ஒரு மொனாப்பொலி மாதிரியும் ஒரு பெரிய டெக் ஜாயின் மாதிரியும். ஸோ அவங்க வந்து வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆப்பிள் வந்து ஒரு ரிபல் ஃப்ரீ ஸ்பிரிட் உள்ள ஒரு பர்சன். ஸோ வேர்ல்டே காப்பாற்றுறதுக்காக ஆப்பிள் வந்துச்சுங்கிற மாதிரி அந்த ஆடு போகும். ஸோ இது வந்து அந்த டைமில் வந்து சூப்பர் பவுல் நடக்கும்ல, லைக் அமெரிக்கன் ஃபுட்பால். ஸோ அதில் வந்துட்டு அந்த குவார்ட்டரில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க இந்த ஆடை. ஸோ இது அட்வர்டைஸ் பண்ணி 2 daysலேயே வந்து ராக்கெட் சேல் ஆகுது இந்த மேக்கின்டாஷ். ஸோ சேல் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா அதில் வந்துட்டு ஒரு சம் கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் மட்டும்தான் வந்து ப்ரீ ஒன்டாக இருக்கும். லைக் ஒரு டாய் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. ஏன்னா புதுசாக ஒரு திங் வருது மார்க்கெட்டுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு சேலஞ்ச் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது இவால்வ் ஆகிறதுக்கு அடுத்தடுத்த சேலஞ்சஸ் பண்ணணும். ஐ மீன் அடுத்தடுத்த சேலஞ்சஸ் வந்து ஓவர் கம் பண்ணணும். ஸோ இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பீப்புளுக்கு வந்துட்டு இது ஜஸ்ட் ஒரு டாய் மாதிரி தான். இதாவது வேர்டு அந்த மாதிரி இருக்கும், வேர்ட் சாஃப்ட்வேர் இருக்கும், லைக் அதர் டிராயிங் சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில இது தான் இருக்கும். அதில் கேம் இருக்கும், பாங் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு டாய் மாதிரி இது இருக்குது. இதுக்கு வந்துட்டு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து நீங்கள் ஃபியூச்சரில் வந்து எழுதணும் அப்படிங்கிறது, ஐ மீன் கமாண்ட் லைனில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே ரீஇன்வென்ட் பண்ணணும் நீங்கள்.
ஸோ இது வந்து பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு அப்கமிங்கில் மேக்கின்டாஸ்க்கு. அண்ட் ஆல்சோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கான்ஃப்ளிக்ட் வந்துருச்சு ஜாப்ஸ்க்கும் ஜான் ஸ்கல்லிக்கும். அதாவது வந்து பெப்சிலேருந்து ஒருத்தர் வந்துட்டு ஹையர் பண்ணார்ல ஃபினான்ஸ் அந்த டிசிஷன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ வந்ததுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜான் ஸ்கல்லி வந்துட்டு கான்ஃப்ளிக்ட் எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, இவங்க வந்து மேக் விற்கும்போது ஜாப்ஸ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா $1000 தான் விற்கணும் அப்படிங்கிறாரு. ஃபர்ஸ்ட் இனிஷியல் இது ஐடியாவாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா பட்ஜெட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, $2000 வந்து விற்கலாம் அப்படின்னாரு. பட் வந்து ஜான் ஸ்கல்லி வந்து இன்னொரு $500 அதிகமாக வச்சு வைக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டைம் 2 பேருக்கும் இதாயிடுச்சு. ஓகே ஓகே. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேருக்கும் கான்ஃப்ளிக்ஸ் வருது எல்லா விஷயத்தையும், எல்லா டிசிஷன்ஸ்லையும், ஜான் ஸ்கல்லிக்கும் ஜாப்ஸ்க்கும். ஓகே. ஸோ ஒரு டைம் ஜான் ஸ்கல்லி வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு வந்துட்டு போகிறாரு. ஸோ அந்த டைமில் வந்து ஜாப்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி மற்ற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு மீட்டிங் வச்சு இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஜான் ஸ்கல்லி ஃபயர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஐயோ. பட் வந்து அந்த குரூப்பில் இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஜான் ஸ்கல்லிக்கு ஆல்ரெடி கால் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு வந்துடுறாரு. வந்துட்டு கேட்குறாரு இந்த மாதிரி உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் உண்மை தான் அது. ஸோ நீ எடுக்கிற டிசிஷன்ஸ் எதுவுமே சரியில்லை, யூ ஆர் த பிக்கெஸ்ட் மிஸ்டேக் ஐ ஹவ் மேட் இன் ஆப்பிள் அப்படிங்கிற மாதிரி ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்றாரு. ஸோ அப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, உடனே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நான் வேணுமா, நான் இருக்கணுமா இல்லை ஜாப்ஸ் இருக்கணுமா சிஇஓவா அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னோன்னா எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜான் ஸ்கல்லிக்கு தான் ஃபேவராக இருக்காங்க. ஓகே. ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒருத்தர் மட்டும் தான் அவரோட கை தூக்குறாரு. மற்ற எல்லாமே வந்துட்டு ஜான் ஸ்கல்லிக்கு தான் ஃபேவராக இருக்காங்க பிகாஸ் ஆஃப் த கார்பரேட் பாலிடிக்ஸ். ஸோ பிஹைண்ட் தி சீன்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து சிஇஓலேருந்து எடுத்துட்டு ஜான் ஸ்கல்லி வந்துட்டு சிஇஓ ஆகிடுறாரு. இவரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேர்மனாக ஆகிறாங்க, சேர்மன் ஆகிறாங்க. பட் வெளியிலேருந்து பார்க்கும்போது சேர்மனுங்கிறது வந்து ஒரு ப்ரமோஷன் மாதிரி தெரியும். பட் வந்து ரியாலிட்டி என்னன்னா, உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிலேருந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுறதுக்கு தான் அந்த ரோலே. ஸோ வந்துட்டு ஜாப்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிடுறாரு. 1985 வந்துட்டு கம்பெனி விட்டு போயிடுறாரு. ஸோ போனதுக்கப்புறமா அவங்களோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு அழுகிறாரு உட்காந்து. அதாவது இவரோட வீடு இல்லை, அவங்க பேரண்ட் ஃபர்ஸ்ட் அந்த கராஜில் வந்து ஆப்பிள் பண்ணாங்கல்ல. ஸோ அந்த டைம் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அழுகுறாரு. அவங்க அப்பா வந்துட்டு கூட இருந்து இது பண்ணுறாங்க, பரவாயில்ல விடு, இதனால என்ன, அடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஸ்டீவ் வாஸ்னியாக்கும் வந்துட்டு மீட் பண்ணுறாரு. ஸ்டீவ் ஜாப்ஸை மீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி அகைன் ஆஃப்டர் லாங் டைம் மீட் பண்ணுறாங்க. அவரும் ஆப்பிளில் தான் இருந்தார் ஸ்டீவ் வாஸ்னியாக்கும். பட் வந்து ரொம்ப அக்கேஷ்னலாக இவர் வந்து ரொம்ப பிஸியானதுனால 2 பேரும் பழைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு அந்தளவு க்ளோஸாக இல்லை. இவரோட வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ ஸ்டீவ் வாஸ்னியா கிட்ட வந்து அந்தளவு க்ளோஸாக எதுவுமே இல்லை. பட் அந்த டைம் மீட் பண்ணி பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நினச்சது வந்துட்டு நடக்காது போல, நம்ம வந்து வேர்ல்டே சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சோம் ஃபார் குட் ரீசன், பட் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே. ஸோ இது வந்து பெரிய டீப் இம்பேக்டை வந்துட்டு ஏற்படுத்துது ஜாப்ஸ் கிட்ட. ஸோ நெக்ஸ்ட்டு அவர் நினைச்சா ஒரு பப்ளிக் ஃபெயிலியர் ஆகிட்டோமே, நம்ம சிலிக்கான் வேலியில எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சே, நம்மளை வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க, எப்படி நான் கிரியேட் பண்ண கம்பெனிலேருந்து எப்படி என்ன வந்து ஃபயர் பண்ண முடியும், இது ஒரு ஃபேரான இதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறைய திங்க் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அதுவும் ஒரு பர்சனல் கம்ப்யூட்டிங், அதுவும் ஒரு கம்ப்யூட்டர் பண்ணுற ஒரு கம்பெனி தான். பட் இவங்க வந்து மெயின் ஃபோக்கஸ் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ், அப்புறம் வந்து பிஸ்னஸஸ், அந்த மாதிரி பெரிய என்டர்பிரைஸ் லெவலில் வந்து கம்ப்யூட்டர் செல் பண்ணுறது தான் அவங்களோட டார்கெட். ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் நெக்ஸ்ட்டில் உள்ள சாஃப்ட்வேர் வந்துட்டு என்னென்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்துச்சு. ஓகே. ப்ளஸ் ஆப்பிளில் இல்லாத நிறைய திங்ஸ் வந்து அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே இருந்துச்சு. ஓகே ஓகே. அந்த கர்னல் லெவல் ஆர்கிடெக்சர் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ வந்துட்டு இதில் வந்து ஈத்தர்நெட் போர்ட்டு எல்லாமே இருந்துச்சு. ஸோ வந்து இப்போ நம்ம வேர்ல்டு வைடு வெப் இருக்குல்ல, இன்டர்நெட், இதை கிரியேட் பண்ணவர் வந்துட்டு அந்த நெக்ஸ்ட் கம்ப்யூட்டரில் தான் அதை ஹோஸ்ட் பண்ணார் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அந்தளவு இம்பேக்டான பவர்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் இது. பட் வந்து டியூ டு பட்ஜெட் காஸ்ட் அண்ட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி லிமிட்டட் அமௌண்ட் இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு $10,000, ஆல்மோஸ்ட் $10,000 ஒரு பர்சனல் ஒரு நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் நீங்கள் வாங்கணும்னா $10,000 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு.
ஸோ வந்துட்டு இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து நெக்ஸ்ட்டோட ஒரு சேல்ஸை வந்து டிக்ரீஸ் பண்ணிச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மீன் டைம் வந்து என்ன ஆயிடுச்சு, ஆப்பிள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் இல்லை, எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஸ்டீவ் ஜாப்ஸோட சூப்பர்விஷனில் பண்ணது. ஆமாம். இப்போ ஜான் ஸ்கலி தான் இருக்காரு. ஜான் ஸ்கலி அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஒவ்வொரு டீம் இந்த மாதிரி ஒவ்வொரு டிவிஷனாக பிரித்து அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஹெட்டு போட்டிருக்காரு. ஸோ அவங்க ப்ராடக்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்களே தவிர ஒரு சூப்பர்விஷனாக ஒரு லீடர்ஷிப் ரோலே ஆப்பிள் இல்லை. ஸோ வந்துட்டு ஆப்பிளோட வர கம்ப்யூட்டர்ஸ் நேம் வந்துட்டு ப்ராடக்ட்ஸோட நேம் வந்துட்டு ஒரு மாதிரி மாற்றுறானுங்க. அதாவது என்னன்னா ஆப்பிளோட கோர் ஃபிலாசபியே போயிருச்சு. ஸோ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா சேல் ரொம்ப இதாகுது. ஆப்பிள் வந்து ரொம்ப டவுன்ஃபால் நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆகுது, ஜான் ஸ்கலி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இது எல்லா பிளேமையுமே வந்துட்டு ஸ்டீவ் ஜாப்ஸ் மேலே போடுறாரு. அவன் வந்துட்டு ஒழுங்காக அதுக்கு முன்னாடி இல்லை, அதனால தான் இப்படி ஆப்பிள் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா 1986 வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஆப்பிளுக்கு அகைன் ரிட்டன் ஆகுறாரு. ஸோ ரிட்டர்ன் ஆகும்போது வந்துட்டு என்ன பண்ணுறாருனா போயிட்டு ப்ராடக்ட்லாம் பார்க்குறாரு. ப்ராடக்ட்லாம் பார்த்துட்டு நிறைய ப்ராடக்ட்டை வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து கில் பண்ணிடுறாரு. ப்ராடக்ட் வந்து ஸ்டாப் பண்ணுங்க, இது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம்ல தான் யார் மீட் பண்ணுறாரு அப்படின்னா ஜானி ஐவ்னு சொல்லிட்டு ஒரு டிசைனரை மீட் பண்ணுறாரு. ஓகே. ஸோ அவர் வந்து எப்படின்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் எப்படி ஆர்டிஸ்டிக்காக எப்படி திங்க் பண்ணுவார், எப்படி இருப்பாரோ அதே மாதிரியே அப்படிப்பட்ட ஆள். ஸோ ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. ஓகே. ஸோ க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா நீ ஏன் வந்து ஆப்பிள் விட்டு போகல அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கேட்குறாரு பார்த்த உடனே. ஏன்னா திஸ் இஸ் நாட் ஆப்பிள் ஸ்டுட் ஃபார். ஆப்பிளில் வந்துட்டு ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும், ஒரு இன்னோவேஷன் இருக்கும். இந்த இதில் வந்துட்டு இப்போதைக்கு வந்து எதுவுமே இல்லை. பட் வந்து நான் ஜாயின் பண்ணதே வந்து இதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ சொன்னதுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. அப்புறமா வந்துட்டு ஜான் ஐவ் வந்துட்டு கிரியேட்டிவ் ஹெட் ஆயிடுறாரு ஆப்பிளுக்கு ஃபியூச்சரில். ஸோ ஃபியூச்சரில் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஆப்பிள் இருக்கிற வரைக்கும் டெய்லி லஞ்ச் சாப்பிட்றது ஜானி ஐவ் கூட தான். அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிடுறாங்க ரெண்டு பேருமே. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஆப்பிள் வந்துட்டு இந்த பழைய ப்ராடக்ட் எல்லாமே கில் பண்ணிட்டு வேறு புதுசாக ப்ராடக்ட் இது பண்ணுறதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. புதுசாக இன்னோவேட்டிவாக எப்படி கொடுக்க முடியும், ஆப்பிளோட கோர் ஸ்ட்ரென்த் என்ன, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பர்பஸ்க்காக ஆப்பிள் ஸ்டார்ட் பண்ணோம், ஆப்பிள் ஸ்டூட் ஃபார் வாட் ரீசன் ஆப்பிள் ஸ்டார்டட் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபிலாசபிலாம் அகெயின் அந்த கல்ச்சருக்குள்ளே கொண்டு வராங்க. ஆப்பிள் கல்ச்சருக்குள்ள, கம்பெனி கல்ச்சருக்குள்ள எல்லாத்தையுமே கொண்டு வந்து அகெயின் ஸ்டீவ் ஜாப்ஸோட ஒரு விஷனான ஒரு இதில் வந்துட்டு போயிட்டு இருக்கு ஆப்பிள். ஸோ தென் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா பிக்சார் அனிமேட்டட் ஸ்டுடியோஸ் வந்துட்டு ஸ்டீவ் ஜாப்ஸ் வாங்குறாரு. இட்ஸ் நாட் பிக்சார் எட். ஒரு அனிமேஷன் ஸ்டுடியோ வந்துட்டு ஒரு பிச் பண்ணுறாங்க, அதை கேட்டுகிட்டே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. பண்ணதுக்கு அப்புறமா பிக்சார் ஃபார்ம் ஆகுது. பிக்சார் வந்துட்டு என்னன்னா அந்த மாதிரி அனிமேட்டட் மூவிஸ், ஃபீச்சர் ஃபிலிம்ஸ், நாட் லைக் நார்மல் ட்ரைலர் மாதிரியோ இல்லை ஒரு நார்மல் 20 minutes 30 minutes இதுவும் இல்லாமல் ஃபுல் லென்த் மூவியை வந்துட்டு ஃபஸ்ட் டைம் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு மற்ற அந்த பிக்சாரோட அந்த டைமில் இருந்த ஒருத்தவர் வந்துட்டு லைக் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணவர், அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா மற்ற இன்வெஸ்டர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா எங்களை வந்து ரஷ் பண்ணியிருப்பாங்க சீக்கிரமே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜாப்ஸ் சொன்னது என்னன்னா ஜாப்ஸ் வந்து விலகிட்டாரு எங்களோட கிரியேட்டிவ் டிசிஷன் எல்லாத்துலேருந்து விலகிட்டு நீங்கள் வந்து பண்ணுங்க, பட் வந்து இட் ஹேஸ் டு பி பெஸ்ட், டைம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் கொடுத்ததுனால வந்துட்டு வி மேட் தி சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ டாய் ஸ்டோரி வந்துட்டு டாய் ஸ்டோரிங்கிறது ஒன் ஆஃப் ஃபேமஸ் ஃபிலிம்ஸு. ஸோ இது வந்து பெரிய ஹிட் ஆகுது நேஷன் ஃபுல்லாக. ஸோ அதுக்கப்புறமா பிக்சார் வந்து பப்ளிக் ஆகுறாங்க. பப்ளிக் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து பில்லியனர் ஆகிறாரு ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து டிஸ்னி வந்து அக்வயர் பண்ணுறாங்க. பண்ணதுக்கு அப்புறமா இவர் பெரிய பில்லியனர் ஆயிடுறாரு. ஸோ வந்துட்டு இதுக்கு மீன் டைம் வந்து இந்த மாதிரி ஆப்பிள் இல்லாத இந்த 2 வருஷம் இருக்குல்ல, நாட் 2 years, 2 years ஐ திங்க். ஸோ இந்த 2 வருஷத்தில் வந்து நெக்ஸ்ட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி நெக்ஸ்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி அவர் வந்து இப்போ பண்ண தப்பெல்லாம் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த டைமில் அவர் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவரோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் பார்க்கறதுக்காக கிளம்பி போயிட்டாரு ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸோ அப்போ வந்து அவரோட பயாலஜிக்கல் சிஸ்டர் பார்க்குறாரு.
மோனான்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு வந்துட்டு எல்லாமே எடுத்து புரிய வைக்கிறாங்க. பொண்ணை வந்துட்டு அபாண்டன் பண்ண தப்புன்னு இந்த மாதிரி பேசிருக்கூடாது எல்லாமே. ஸோ வந்துட்டு நிறைய டைம் வந்து அவங்களோட ஒய்ஃப் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் லீசா கூடயும் நல்ல ஒரு பாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அந்த டைமில் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸோட இவருக்கு இன்னொன்று என்னென்னா, அவரோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் வந்து பார்க்க போனதே வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரு. ஏன்னா வந்து இவங்க பேரண்ட்ஸ் தான் வந்து வளர்த்தது சின்ன வயசுலேருந்து ஸ்டீவ் ஜாப்ஸ், ஐ மீன் அடாப்டட். ஸோ வந்துட்டு இவங்க தான் என்னோட பேரண்ட்ஸ், அவங்க வந்து ஹர்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர்ஸ்கிட்ட கூட நீங்கள் இது மாதிரி பார்த்ததை வந்து நீங்கள் பேப்பரில் போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம். ஸோ 1997 வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் கூட பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க. பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு இந்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து ஆப்பிளில் வந்து அவைலபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீல் இது பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஐமேக்கை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஐமேக் வந்துட்டு பெரிய ஹிட் ஆகுது. ரீசன் வந்து என்னன்னா, ஐமேக் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும், ஒரு லுக்கே நல்லா இருக்கும். நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ளே இருக்கிற கம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து தெரியும். ஸோ அதுக்கப்புறமா என்னென்னா 2001 வந்துட்டு ஐபாட் வந்துட்டு கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இந்த ஐபாட் என்னென்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு வந்து மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இவரோட ஃபேவரட் ஆர்டிஸ்ட் வந்து பாப் டீலன் சாங்ஸ். பாப் டீலன்னா பெரிய ஃபேன் பாப் டீலனுக்கு. ஸோ நிறைய மியூசிக்ஸ் பிடிக்கும். ப்ளஸ் வந்து அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, இந்த பைரசி வந்து ரொம்ப இதாகிட்டு இருந்துச்சு. லைக் மியூசிக் வந்து திருடி விற்கிறது. ஸோ ராயல்ட்டி வந்து ஆர்டிஸ்ட்கே போகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு. ஸோ இதை கவுண்டர் பண்ணுறதுக்காக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஐடியூன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஓகே. ஸோ ஐடியூன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்கல்ல மியூசிக். ஸோ நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஃபார்மில் இல்லாமல் ஒரு டிஜிட்டல் ஆல்பமாக வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே. ஐடியூன்ஸ் மூலமாக. ஸோ வந்துட்டு நீங்கள் யூசர்ஸ் வந்து அதை டிஜிட்டலாக வந்து வாங்கிடுவாங்க அமௌண்ட் பே பண்ணி. இப்போ நான் எனக்கு ஒரு ஆல்பம் வேணும் ஒரு ஆர்டிஸ்டோடதுனா, நான் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் பே பண்ணேன் அப்படின்னா, இதில் சர்டன் கட்டு வந்து ஆப்பிளுக்கு போகும். மோஸ்ட் ஆஃப் த ப்ராஃபிட் வந்து ஆர்டிஸ்ட்க்கு போகும். ஸோ இது வந்து டோட்டலாக வந்து இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியை சேஞ்ச் பண்ணிட்டு. ஸோ மக்கள் வந்து எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க மைண்ட் செட்டில் வந்து மியூசிக் வந்து ஒரு டிஜிட்டல் டேட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மைண்டில் வந்துட்டு வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா 2001 வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த லான்ச் ஈவெண்ட் இருக்குது. ஓகே. ஐபாடு. பட் வந்து ஐபாடு வந்து தைவான்லேருந்து வரணும். ஓ ஓகே. அந்த டைமில் தான் வந்துட்டு 9/11 அட்டாக் நடந்துச்சு யூஎஸ்ல. ஓகே. ஸோ வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, யூஎஸ் வந்து எல்லா ஏர்போர்ட்டையுமே வந்துட்டு இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி வந்துட்டு அவங்க ஏறிட்டாங்க தைவானில். ஓகே ஓகே. ஸோ அந்த ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் இதில் வந்துட்டு தப்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து ஐபாட் வந்து அவங்க டெமோ காமிச்சாங்க. ஸோ போச்சு அப்படி. நெக்ஸ்ட் வந்து மேக்புக் ஏர். ஸோ இது வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா மேக்புக் வந்துட்டு இவர் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஓகே. ஸோ ஜாப்ஸ் வந்து எப்படின்னா, லைக் இப்போ நார்மலாக வந்து இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, அதே போல் டிசைனர்ஸ் இருப்பாங்க. ஓகே. ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து எப்படின்னா, இந்த ஆர்டிஸ்டிக்கோட ஒரு எஸ்தட்டிக்கையும் கொண்டு வரணும், ப்ளஸ் இன்ஜினியரிங்கோட ஒரு இன்னோவேஷனையும் கொண்டு வரணும், என் ப்ராடக்ட்ல ரெண்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுற ஆள். ஸோ இவர் வந்துட்டு இந்த மேக்புக் வந்துட்டு எப்படி பண்ணாங்கன்னா, ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். ஸோ இது எப்படி வந்துட்டு பீப்புள்கிட்ட காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு என்வலப் இருக்குல்ல, நீங்கள் வந்து ஒரு அந்த மாதிரி போஸ்ட் பண்ணுவீங்கல்ல, ஸோ ரெஜிஸ்டர் போஸ்ட் கொடுப்பீங்களா ஒரு என்வலப், அந்த மாதிரி என்வலப்புக்குள்ள வந்துட்டு மேக்புக்கை வச்சுட்டு அதை வந்துட்டு காமிச்சாரு இந்த மாதிரி. ஸோ திஸ் இஸ் மேக்புக் அதுலேருந்து எடுத்து காமிச்சார். ஸோ எல்லாருமே வந்து பயங்கரமாக எக்ஸைட் ஆயிட்டாங்க. ஸோ அதே போல் ஐபேட் இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதும் 1000 சாங்ஸ் இன் யுவர் பாக்கெட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஓகே. ஸோ உங்கள் பாக்கெட்லேருந்து அப்படியே ஜீன்லேருந்து எடுத்து காமிப்பாரு, இதுதான் இப்போ இதுக்குள்ளே 1000 சாங் இருக்கு. ஸோ காமனாக உள்ளவங்களுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் நார்மலாக இது பண்ணவங்க நம்ம ஸ்டோரேஜ் சொல்லுவோம், இவ்வளோ ஜிபி இருக்குது இவ்வளோ இருக்குன்னு. பட் காமன் பீப்புளை வந்துட்டு அது இதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி 1000 சாங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான மார்க்கெட்டிங்கில் வந்து பெரிய ஜீனியஸ் இவர். ஸோ நெக்ஸ்ட் வந்து
ஸோ ஐஃபோன் வந்துட்டு எப்படின்னா ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் வந்து மல்டி டச் இது இன்டர்ஃபேஸ் வந்து இன்ட்ரடியூஸ் இது பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன பண்ணுறேன்னா அவனோட கம்பெனியை வாங்கி அவனே ஹையர் பண்ணி சீக்கிரட்டாக அந்த ஐஃபோன் ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா டைப் மல்டிபிள் டச் இருக்காது ஐஃபோனில். ஓகே ஓகே. ஸோ வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப இன்னோவேட்டிவான ப்ராடக்ட்டு ஐஃபோன். ஸோ இது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறப்ப 3 விஷயம் சொல்கிறாரு. இன்றைக்கி வந்து நம்ம 3 விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து ஃபோனு, இன்னொன்று வந்துட்டு இன்டர்நெட் கம்யூனிகேஷன் டிவைஸு, ஓகே, இங்கே ஐபேடு, ஓகே, ஃபோன், ஐபேட், இன்டர்நெட் கம்யூனிகேஷன் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் சொல்கிறாரு. ஃபோன், ஐபேட், இன்டர்நெட். அப்புறமா சொல்கிறாரு இது 3மே வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இல்லை, சேம் ப்ராடக்ட் தான். இதுதான் வந்து ஐஃபோன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாமே எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஓ, இது 3 இன்க்ளூசிவாக வந்து உங்களுக்கு. ஸோ வந்துட்டு ஏன்னா இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் மார்க்கெட்டுக்கு லான்ச் ஆகுது. ஸோ ஆண்ட்ராய்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இது ஸோ வந்துட்டு ஐஃபோன் லான்ச் ஆனதுக்கு அப்புறமா அதில் உள்ள ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, நான் அதை பார்த்த உடனே எனக்கே ஒன்று வாங்கணும்னு தோணுச்சு, அதில் அந்த அளவுக்கு அது நல்லா இருந்துச்சு அந்த டெமோவில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அந்த கான்டாக்ட்ஸ் வந்து ஸ்க்ரால் பண்ணுறாரு. ஸ்க்ரால் பண்ணுறப்போ பீப்புளெலாம் வா அப்படின்னு சொல்லி எல்லாம் எக்ஸைட் ஆகிறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் தேர் சீயிங்ல டச் ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி இது பண்ணுறது. ஸோ அந்த என்ன சொல்கிறாருன்னா ஸ்டைலஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், பாயிண்டிங் டிவைஸ் வந்து அவங்க ஹேண்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா பீப்புளுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுது. என்டையர் பிஸ்னஸையுமே இந்த கேமே வந்து சேஞ்ச் பண்ணிடுது. ஸோ வந்துட்டு அப்புறமா ஆண்ட்ராய்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணுற இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிட்டு ஐஃபோன் வந்ததுக்கப்புறமா அகைன் ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி காம்படிட்டிவாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதில் உள்ள இன்னொன்று என்னென்னா ஆப்பிளில் உள்ள பெஸ்ட் இது என்னென்னா ஆப்பிளோட எக்கோசிஸ்டம். ஸோ இந்த க்ளோஸ்ட் ஆர்கிடெக்சர் சொன்னேன்னா அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவரோட மைண்ட்ல இருந்துச்சுன்னு. இப்போ வரைக்குமே ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் சேல் ஆகிறதுக்கு ரீசன் வந்துட்டு இந்த க்ளோஸ்ட் ஆர்கிடெக்சர். ஓகே. இப்போ நீங்க வந்து ஒரு சாம்சங் மொபைல் எடுத்தீங்க அப்படின்னா அதுல வந்துட்டு ஆண்ட்ராய்டுங்கிற சாஃப்ட்வேர் இருக்கும். இந்த ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேர், இந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்து மல்டிபிள் கம்பெனி தயாரிக்கிற மொபைல்லையுமே இருக்கும். விச் மீன்ஸ் இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஓஎஸ், பட் இட்ஸ் ஓப்பன் ஆர்கிடெக்சர். ஸோ வந்துட்டு நீங்க ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணணும்னா எந்த கம்பெனியோட வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐஃபோன் யூஸ் பண்ணணும், ஐ மீன் iOS யூஸ் பண்ணணும், ஐஃபோனோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆப்பிளோட ப்ராடக்ட் மட்டும் தான் வாங்க முடியும். ஸோ இதுதான் க்ளோஸ்ட் ஆர்கிடெக்சர். ஸோ ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸ் எது யூஸ் பண்ணுறதாலுமே உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிளோட கரேஜ் பேண்ட்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது மியூசிக் இது பண்ணுறதுக்கு. அதுக்கு உங்களுக்கு வந்து மேக்புக் வேணும். அதே போல் ஆப்பிள்லேருந்து ஐ மீன் நீங்கள் ஆப்பிள் ஆப்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும், செல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நீங்கள் மேக் இருந்தால் தான் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த மாதிரியான க்ளோஸ்ட் ஆர்கிடெக்சர் இருக்கிறதுனால தான் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ வரைக்குமே வந்துட்டு நல்லா சேல் ஆகுது. ஸோ இது வந்து இதான் ஆப்பிள் எக்கோசிஸ்டம், ஸ்டீவ் ஜாப்ஸோட விஷன் இது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா 2000 அவரோட ஹெல்த் பற்றி சொல்லிடுறேன். லைக் 2003 ஐ திங்க் 3ல வந்துட்டு அவர் வந்து கேன்சர் வருது, பேன்கிரியாட்டிக் கேன்சர் வருது. ஓகே. ஸோ பேன்கிரியாட்டிக் கேன்சர் வந்ததுக்கப்புறமா அவரோட டாக்டர் வந்து சொல்கிறாரு லைக் இது வந்து க்யூரே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. க்யூரே பண்ண முடியாது, கெட் யூர் அஃபேர்ஸ் இன் ஆர்டர் அப்படிங்கிற. அஃபேர்ஸ் இன் ஆர்டர்னா டாக்டரோட இதில் லாங்குவேஜில் வந்து ப்ரிப்பேர் ஃபார் டெத் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் வந்து அப்போ தான் யோசிக்கிறாரு லைக் லைஃபோட டிசிஷன்ஸ், எவ்வளோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ திங்ஸ் நம்ம வந்து ரிக்ரெட் பண்ணுறோம், இன்னும் எப்படி நம்ம ப்ரொடக்டிவாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறலாம் யோசிக்கிறாரு. பட் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறமா எண்டோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது அது வந்து அந்த டாக்டர் வந்து அழுகுறாரு. ஏன்னா அது வந்து ரொம்ப ரேர் டைப் ஆஃப் கேன்சர், பேன்கிரியாட்டிக் கேன்சர் விச் கேன் பி க்யூர்டு. ஐயோ. ஸோ அகைன் வந்து இந்த மாதிரி அதுக்கான சர்ஜரி எடுக்கிறாரு. எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா இருக்காரு, கியூர் ஆயிடுது அவருக்கு 2005ல. பட் அவர் வந்துட்டு அகைன் பழைய ஹெல்த்ல இல்லை. ஏன்னா ரீசன் என்னன்னா இவர் வந்து உடனே சர்ஜரி எடுத்துக்கல. கேன்சருக்கான ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம என்னென்னமோ இந்த மாதிரியான இப்போ நம்ம வந்துட்டு இங்கே ஆயுர்வேதம் இருக்குல்ல அந்த மாதிரியான சம்திங் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா தான் அவர் வந்து இது சர்ஜரி பண்ணிக்கிட்டாரு. ஸோ வந்துட்டு அவங்களோட பாடி வந்துட்டு ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா 2003ல வந்துச்சு, 2011ல் வந்துட்டு அவர் இறந்துட்டாரு. ஓகே. ஸோ
2011 அக்டோபர் 5 வந்துட்டு இறந்துட்டார். ஸோ இதுக்கு அப்புறம் வந்துட்டு நான் இவரோட ஒரு கடைசியாக அவரோட கமென்ஸ்மெண்ட் ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு. ஓகே. ஸ்டான்ஃபர்டில். ஸோ நான் வந்துட்டு அதை மட்டும் கடைசியாக சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஓகே. ஸோ ஸ்டான்ஃபர்ட் 2005 வந்துட்டு ஒரு 3 பர்சனல் ஸ்டோரி வந்துட்டு சொல்கிறாரு. ஓகே. ஒன்று வந்துட்டு லைஃப்பை பற்றி, இன்னொன்று பேஷன் பற்றி, இன்னொன்று டெத் பற்றி. ஃபர்ஸ்ட் லைஃப் பற்றி சொல்கிறப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இவர் இந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து கனெக்டிங் த டாட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்கிறாரு. கனெக்டிங் த டாட்ஸ். ஓகே. ஸோ ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் வந்துட்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரு ஃபியூச்சரை பார்த்து உங்களால் டாட்ஸை வந்து கனெக்ட் பண்ண முடியாது. பாஸ்ட்டை பார்த்து தான் கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கோர் ஃபிலாசபியை வந்து அவர் சொல்கிறாரு அதில். ஸோ அதுக்கான மெயின் ரீசன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ வந்து நான் கலிகிராஃபி கிளாஸ் வந்துட்டு அவர் ஜாயின் பண்ணார்ல. ஆமாம். அவரோட அந்த ரீட் காலேஜில் இருக்கும்போது கலிகிராஃபியில் ஜாயின் பண்ணார்ல. ஸோ கலிகிராஃபியில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அவருக்கு அது மேலே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஸோ அவர் கலிகிராஃபியில் ஜாயின் பண்ணாமல் இருந்தாருன்னா மேக்கில் வந்துட்டு மல்டிபிள் டைப் ஃபைசஸ் இருக்காது, ஸ்பேஸ் ஃபான்ட்ஸ் கடையில் ஸ்பேஸ் இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ மேக் இது வந்து மெயின் ரீசனு. ஸோ அதே போல் வந்துட்டு இன்னொன்று என்னென்னா, இவர் வந்து நான் சொன்னேன் 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு. ஒன்று வந்து ஆர்டிஸ்டிக்காக உள்ளவங்க, இன்னொன்று வந்து இன்ஜினியரிங் பிரெயின் உள்ளவங்க. ஸோ இந்த ரெண்டுமே வந்து 2 குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருந்திருந்தா இவரால் 2 விஷயத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க முடியாது. ஏதாச்சும் ஒன்றத்தில் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாரு. ப்ளஸ் ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா லுக்லேயும் பயங்கரமாக இருக்கும். இப்போ உள்ள இருக்கிற அட்டென்ஷன் டு டீட்டெயில் இருக்கும், அதில் இன்னோவேஷன் இருக்கும். ப்ளஸ் அட்டென்ஷன் டு டீட்டெயில் இன் டர்ம்ஸ் ஆஃப் லுக் அண்ட் ஃபீல். ஓகே. ஸோ இந்த ஒரு அதாவது இந்த அந்த ஆர்ட் அண்ட் இன்ஜினியரிங் ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு கம்பைன் பண்ணுற அந்த ஸ்கில் வந்து அவருக்கு இருந்திருக்காது. ஸோ வந்துட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த மாதிரி பாஸ்டில் நடந்த நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு அந்த டைமில் வந்து அது வந்து கரெக்டானு தெரியாது. பட் ஃபியூச்சரில் வந்து பார்க்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நிறைய குட் திங்ஸ் வந்து என்ன பண்ண வச்சுது. ஓகே ஓகே. அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. லைக் ஸோ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், அவரோட இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட இன்ட்யூஷனை தான் பிலீவ் பண்ணணும். ஸோ as I have said earlier, இந்தியாவுக்கு வந்தப்போ அந்த இன்ட்யூஷன் வந்துட்டு ஒரு அந்த இதை பார்த்தாரு நம்ம. ஸோ அவர் என்ன சொல்றேன்னா, இன்ட்யூஷனை பிலீவ் பண்ணுங்க, அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் உங்களை வந்துட்டு எந்த இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு மனசுக்கு என்ன பிடிக்கும்னு தோணுதோ அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கனெக்டிங் த டாட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் ஸ்டோரி வந்து லவ் அண்ட் லாஸ். ஓகே. ஸோ என்ன பண்றாருன்னா, இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திருப்பி வந்து இந்த ஆப்பிள்லேருந்து ஃபயர் ஆன அந்த இன்சிடென்ட் சொல்றாரு. ஸோ வந்துட்டு நான் ஆப்பிள்லேருந்து ஃபயர் ஆனது வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு லாஸாக இருந்துச்சு. பட் வந்து ஃபயர் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அது எனக்கு நடந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் இன் லைஃப் அப்படிங்கிறாரு. ஏன்னா வந்துட்டு ஒரு சக்ஸஸோட ஹெவினஸ் வந்து ஃபெயிலியரால தான் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஓகே ஓகே. ஸோ வந்துட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு தேவையான ஒரு கசப்பான மருந்து மாதிரி ஃபெயிலியர். ஓகே. ஸோ நான் இந்த டைமில் வந்து நிறைய திங்க் பண்ணேன், நிறைய டிசிஷன்ஸ் வந்து நான் இது பண்ணேன், என் கூட இருந்தவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஓகே. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் கிரியேட் பண்ண வச்சுது. பிக்சாரை வந்துட்டு பிக்சார் மேலே இன்வெஸ்ட் பண்ண வச்சுது என்ன. ஸோ இது ரெண்டுமே இல்லைன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு லேட்டராக வந்து ஆப்பிளோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்டோட கோர் தான் வந்து ஆப்பிளோட ஹார்ட், இப்போ இருக்கிற அந்த ஓஎஸோட ஹார்ட்டே நெக்ஸ்ட்ல இருந்து வந்தது தான். ஸோ இதெல்லாம் நடக்காமலே போயிருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவரோட மெசேஜ் என்னன்னா, லவ் வாட் யூ டூ. ஓகே. உங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்து உங்களோட லைஃப்லேயே வந்து உங்களோட ஒர்க்கு தான் வந்து உங்களோட மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு ஃபில் பண்ணுது. ஸோ யூ ஹாவ் டு டூ a great work. You have to do a great work. The only way to do great work is to love what you do. So அது சொல்றாரு அவரு. ஓகே. ஸோ அது வந்து லவ் அண்ட் லாஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெத்து. ஸோ இந்த டெத்தில் வந்துட்டு இந்த இதில் ஸ்டோரியில் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அவரோட கேன்சர் ஆனது, அவருக்கு கேன்சர் வந்தது சொல்கிறார். இது 2005 லைக் 2 years ஆஃப்டர் ஹி காட் கேன்சர். ஸோ வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு லைஃப் வந்து எப்படி இவருக்கு வந்து ரிமைன் பண்ணிச்சு, இந்த டெத்து வந்து எப்படி இவரோட லைஃபோட ஒரு ப்ரெஷியஸான
லைஃப் வந்து ப்ரெஷியஸ் அப்படிங்கிறது எப்போ தெரியும் அப்படின்னா டெத் பெட்டில் இருக்கிறப்ப தான் தெரியும் நமக்கு அப்படின்னு. அவர் என்ன சொல்லுவார்னா, யாருமே வந்து சாகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஈவன் பீப்புள் ஹூ வாண்ட் டு கோ டு ஹெவன் டோன்ட் வாண்ட் டு டை டு கெட் தேர். ஸோ ஹெவனுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கூட சாகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ வந்துட்டு நான் அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, இன்றைக்கி தான் வந்து என் வேர்ல்ட்லேயே வந்துட்டு லாஸ்ட் டேவாக இருக்குது அப்படின்னா, நான் பண்ணுறது வந்து நான் சாகிறதுக்கு முன்னாடி என்ன அக்கம்ப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேனா அப்படின்னு நான் டெய்லி என் மிரர்கிட்ட வந்து நான் கேட்பேன். ஸோ எப்போல்லாம் வந்து ஆன்சர் வந்துட்டு நோவாக இருக்குது அப்படின்னா அப்போ எனக்கு தெரியும் ஐ ஹாவ் டு சேஞ்ச் சம்திங். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு இது வந்து கமென்ஸ்மெண்ட் கிராஜுவேஷன் ஸ்பீச் இது கடைசி என்ன சொல்கிறாருன்னா, ஸோ டெத் இஸ் த சிங்கிள் பெஸ்ட் இன்வென்ஷன் ஆஃப் லைஃப் இட் செல்ஃப் அப்படிங்கிறாரு. ஸோ வந்துட்டு இது என்ன பண்ணோம் அப்படின்னா, பழசை இது பண்ணிட்டு புதுசுக்கான வழியை விடும். இப்போ வந்துட்டு நீங்கள் தான் வந்துட்டு நியூ, பட் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்களும் நியூ கிடையாது, நீங்களும் ஓல்டாக இறந்து போயிருவீங்க, நெக்ஸ்ட் இது வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு லைஃப் வந்துட்டு இந்த மாதிரி தான், யாருமே பர்மனன்ட் கிடையாது. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து பயப்படுறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. டோன்ட் லீவ் பை த டாக்மா அப்படிங்கிற. டாக்மானா என்னன்னா ரிசல்ட் ஆஃப் திங்கிங். லைக் இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா மற்றவங்க வந்து நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ, நம்மளை வந்து வேற மாதிரி நினைப்பாங்களோ, இல்லை நம்ம இப்படி பிஹேவ் பண்ணணும்னு நினைப்பாங்களோ அப்படிங்கிற ரிசல்ட் ஆஃப் திங்கிங் அதர்ஸ் பீப்புள்ஸ் ஒப்பீனியன். ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணாமல் நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க. யூஆர் எக்ஸ்போஸ் டு த வேர்ல்டு, ஆல்ரெடி சாக போறீங்க, இது தெரிஞ்ச விஷயம். ஸோ வந்துட்டு இதை பற்றி நீங்கள் வந்து ஃபெயிலியரை பற்றி நினைக்கிறதுல பயப்படுறதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ பி லிவ் ட்ரூ டு யுவர் செல்ஃப் அப்படிங்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஹோல் எர்த் கேட்லாக்னு சொல்லிட்டு இவர் ஒரு இது படிச்சாராமா அந்த டைமில். ஸோ அது வந்துட்டு அவர் சின்ன வயசு அவரோட அந்த டீன் டைமில் வந்துட்டு அது வந்து அவருக்கு ஒரு பைபிள் மாதிரியா அவரோட டைமில் அவங்களுக்குலாம். ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஏர்லி மார்னிங் ரோட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டே ஹங்கரி ஸ்டே ஃபூலிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எழுதிருந்துச்சான். ஸோ அதே தான் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்கிறாரு, ஸ்டே ஹங்கரி ஸ்டே ஃபூலிஷ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போது உங்களுக்கு இவர்கிட்ட பிடிச்சது என்ன, பிடிக்காத விஷயங்கள் என்ன? பிடிச்ச விஷயம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன அந்த இன்ட்யூஷன், ஃபாலோ யுவர் இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, ஓகே நான் யார் என்ன சொன்னாலும் எனக்கு என்னோட தாட்டில் வந்து நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். லைக் மேக்கிங் தட் காம்பனன்ட்ஸ் காம்பேக்டாக பண்ணிட்டு அண்டு வந்து அது வந்து ஒரு யூனிக்காக, தோ ஆண்ட்ராய்டு இருந்தாலுமே நான் பண்ணுற ஒரு ஒர்க் வந்து யூனிக்காக இருக்கணும் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஹைப் ஒரு கொடுத்தாருல, மில்லியனர்லேருந்து பில்லியனராக மாறினார்ல அந்த இது. அண்டு பிடிக்காத விஷயங்கள் வந்து சம் ஆஃப் த அவரோட பர்சனல் லைஃப் பற்றி சொன்னது, அவர் சொன்ன அந்த டெசிஷன்ஸ், அவர் எடுத்த டெசிஷன்ஸு அதெல்லாம் வந்து. அண்டு அவர் வந்து எல்லா விஷயத்துலையும் கான்ஃபிடென்ட்டாக இருந்தவர். அவரோட செல்ஃப் ஹெல்த்தில் வந்து அவர் கேர்லெஸ்ஸாக சரி ஓகே எனக்கு இது கேன்சர் வந்துடுச்சு அப்படின்னு விட்டுட்டாரோ அப்படின்ற தாட் இருக்குது. ஓகே. ஸோ ஆக்சுவலாக எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது பிடிச்சது. இதில் சொன்ன முக்கியவாசி விஷயங்கள் வந்துட்டு இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுறது, பட் திங்க் டிஃப்ரெண்ட்டாக இருப்பார், டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறது, அவுட் ஆஃப் பாக்ஸில் இது பண்ணுறது, அது எல்லாமே பிடிச்ச விஷயம். இன்னொன்று வந்துட்டு இவங்க வந்துட்டு ஆலன் டியூரிங் இருக்கார்ல, ஆலன் டியூரிங் வந்துட்டு அவரை பற்றி ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ ஆலன் டியூரிங் வந்துட்டு எப்படின்னா டியூரிங் மிஷினை வந்துட்டு அவர் தான் இது பண்ணார். ஓகே. ஸோ வந்துட்டு இவர் வந்து இங்கிலாந்துக்காக ஜெர்மனி வந்து ஒரு கிரிப்டிக் மெசேஜ் அனுப்புறதுக்கு ஒரு டிவைஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த டிவைஸ் நேம் எனிக்மா மிஷின் நினைக்கிறேன். ஓகே. ஸோ அந்த டைமில் வேர்ல்டு வார் டைமில் வந்துட்டு இங்கிலாண்டால் அவங்களோட மெசேஜ் எதுவுமே படிக்க முடியல, பிகாஸ் அவங்க கிரிப்டிக்காக சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை கிராக் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இது பண்ணாங்க. அதில் ஒன் ஆஃப் த ஆள் தான் ஆலன் டியூரிங். ஸோ இவர் வந்து ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்துட்டு எப்படி சார்லஸ் பாபேஜ் வந்து கம்ப்யூட்டருக்கு இது பண்ணாரோ அது எவால்வ் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் வந்து இவர் தான், ஆலன் டியூரிங். ஸோ ஆலன் டியூரிங் வந்துட்டு இந்த மாதிரி இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு இங்கிலாந்துக்காக. அதை கிராக் பண்ணனால தான் வேர்ல்டு வார் 2 வந்து வின் பண்ணாங்க, ஜெர்மனி தோக்கடிச்சாங்க இங்கிலாந்து. ஓகே. ஸோ வந்துட்டு அவங்களோட மெசேஜ்லாம் படித்து தோக்கடிச்சாங்க. பட் வந்து இவர் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு கே இவர் ஆலன் டியூரிங். ஓகே.
ஸோ வந்து இங்கிலாந்து கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அந்த டைமில் வந்துட்டு இதெல்லாம் வந்து they won't allow ரெஸ்ட்ரிக்ட். ஸோ அப்போ இங்கிலாந்து கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இவருக்கு வந்து இவரோட ஹார்மோன்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக அந்த கோர்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா இவருக்கு வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து அதிகமாக இருக்கு இவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்களே சொல்லி இதுக்கு வந்துட்டு நமக்கு டெஸ்டோஸ்டெரான் உள்ள ஒரு இதை வந்துட்டு ஒரு ட்ரக்ஸ் மாதிரி அவர் வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது போட்டதுக்கப்புறம் அவர் யூஸ் பண்ண ஆச்சுன்னா என்ன ஆயிடுச்சுன்னா மைண்ட் வந்து உங்களுக்கு இதாகிடும். ஓகே. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் இது உங்கள் ஹார்மோன் லெவல் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கும். இது உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷன் கொண்டு போயிடும். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா இவன்ச்சுவலாக ஒரு டைம் வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஆப்பிளில் வந்து சைனைடு வச்சு சாப்பிட்டு இறந்துட்டாரு பெட்டில். ஸோ வந்துட்டு ஆப்பிளில் பைட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு சிம்பிள் தான் வந்து ஆப்பிளில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு இன்னும் அந்த ஒரு இது என்னன்னா எவ்ரி ஒன் இஸ் சேம். ஆலன் டியூரிங் வந்து எந்த இதில் விட்டாரோ நம்ம அதை வந்து இது பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால தான் வந்து ஆப்பிள் வந்து அந்த டைம்லேயே வந்து ரெயின்போ கலரில் அவங்களோட லோகோஸ்லாம் இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி திங்க் பண்ணுறது எனக்கு பிடிக்கும் ஸ்டீவ் ஜாப்ஸ்ட. அவுட் ஆஃப் த பாக்ஸில் திங்க் பண்ணுறது. இன்னொன்று வந்து அவரோட ரிபல் மைண்ட் செட்டும் பிடிக்கும். ஸோ எந்த ஒரு அத்தாரிட்டிக்கும் இது இல்லாமல் அந்த டைமில் ஐபிஎம் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் சேலஞ்ச் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் விட 14 டைம்ஸ் வந்து ஆப்பிள் வந்து நெட்வொர்க்ஸில் அதிகம் இப்போ கரண்ட் இதில். ஸோ வந்து அவர் சொல்கிறது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி இப்போ நம்ம வேர்ல்டு வந்து சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோம்ல. ஸோ இந்த வேர்ல்டு வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணது யாருன்னா நம்மளை விட ஸ்மார்ட்டாக உள்ளவங்களும் கிடையாது. ஸோ நம்மளால வந்து அதை மோல்ட் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும், நம்மளோட இதை வந்துட்டு கால் தடத்தை வந்து பதிக்க முடியும். ஸோ யூ ஒன்லி ஹாவ் டு ஹாவ் த கான்ஃபிடன்ஸ் டு டூ தட் அப்படிங்கிற மாதிரி. பட் இன்னொரு விட்டு பிடிக்காது என்னன்னா லைக் இந்த மாதிரி தான் லைக் இப்போ ஜெராக்ஸோட அந்த மவுஸ் இருக்குல்ல அதை ஆப்பிள் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் அதே மாதிரி மல்டி டச்சுங்கிறது வந்து ஆப்பிளோடதே கிடையாது, இன்னொருத்தவங்கள்ட்ட இருந்து வாங்கி அதுக்கப்புறமா தான் ஐஃபோன் வந்துச்சு. ஸோ அப்புறம் வந்துட்டு ஸ்டீவ் வாஸ்னியாக்கோட ப்ராடக்ட்ஸ் தான் நிறைய இனிஷியலாக ஆப்பிள் வரதுக்கு மெயின் ரீசனே ஸ்டீவ் வாஸ்னியாக் தான். பட் வந்து அதே போல் அவர்கிட்ட ஏமாத்துனது போய் சொல்லி. ஸோ வந்துட்டு ஸ்டீவ் ஜாப்ஸ் இதுதான் லைக் இதை பற்றி சொல்லணும்னா ஸ்டீவ் ஜாப்ஸோட கோட் என்னன்னா குட் ஆர்டிஸ்ட் காப்பி, கிரேட் ஆர்டிஸ்ட் ஸ்டீல் அப்படிம்பாரு. இது வந்து இதுவுமே இவரோடது கிடையாது. ஒன் ஆஃப் பிகாசோன்னு நினைக்கிறேன் சம் ஆர்டிஸ்டோட குவாட் இது. ஸோ அதை ரெஃபர் பண்ணுவார். ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டீல் பண்ணிட்டு இது பண்ணணும். ஸோ யா இதான் ப்ரோ ஆப்பிளோட லெகசி. ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். யா ப்ரோ, another nice session with you. Thanks. Next time பார்ப்போம். Okay, sure bro. Bye bye. Bye.